ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் 1, அதாவது ஃபஸ்ட்டு செமிஸ்டரோட ஃபஸ்ட் யூனிட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேத்தமேட்டிக்ஸ்னால் என்ன, அதோட மீனிங் வந்து சொல்கிறாங்க. த வேர்ட் மேத்தமேட்டிக்ஸ் கம்ஸ் ஃப்ரம் த க்ரீக் லாங்குவேஜ். ஓகே, இந்த மேத்தமேட்டிக்ஸுன்ற பேர் வந்து எந்த மொழியிலேருந்து வந்தது அப்படின்னா க்ரீக் லாங்குவேஜ்லேருந்து வந்தது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, தட் விச் இஸ் லேர்ன்ட். ஓகே, எதை லேர்ன் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறதும், வாட் ஒன் கெட்ஸ் டு நோ, ஒருத்தர் வந்து எதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத விரும்புகிறாங்க அப்படிங்கிறது ஜென்ரலான மீனிங். இதுக்கு டெஃபினிஷன் வந்து அரிஸ்டாட்டில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மேத்தமேட்டிக்ஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் த சயின்ஸ் ஆஃப் குவான்டிட்டி. ஸோ ஒரு குவான்டிட்டி, ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு அளவீடு, அதுதான் வந்து என்னது மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்காரு. மேத்தமேட்டிக்ஸ்ன்றது இஸ் த கேட்வே அண்ட் கீ டு ஆல் சயின்சஸ். ஓகே, அதுதான் ஒரு எந்த ஒரு சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னாலும் அதுதான் வந்து வழிபாதையாக இருக்குது, அதுதான் கதவு வழியாக இருக்குது அப்படிங்கிறதும், அதே மாதிரி கீயாக இருக்குது அப்படின்னு சொல்லியும் பெக்கான் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. மேத்தமேட்டிக்ஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் குவான்டிட்டிஸ் and their relationship expressed in numbers and other special symbols. மேத்தமேட்டிக்ஸுங்கிறது என்ன, ஒரு அளவீடை குறிக்கிறது, ஒரு அளவுகளை இது பண்ணுறது, அதே மாதிரி நம்பர்ஸ்க்கும் சிம்பிள்ஸ்க்கும் உள்ள தொடர்பை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஜென்ரல் டெஃபினேஷன். ஏதாவது ஒரு டெஃபினேஷன் இல்லை 2 டெஃபினேஷன் எழுதுனா போதும். நேச்சர் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ், இப்போ இதுதான் பெரிய கொஸ்டனாக வரும். இந்த நேச்சர் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸுக்கு தான் நீங்கள் மேத்தமேட்டிக்ஸ்னால் என்னென்னு டெஃபினேஷன் எழுதிட்டு அந்த நேச்சர், மேத்தமேட்டிக்ஸோட நேச்சரையும் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருந்தால் இப்போ நிறைய 10 மார்க்கில் பேஜஸ் கொஞ்சம் கவர் ஆகும். இதில் வந்து என்னென்ன டாபிக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் ஆஃப் டிஸ்கவரி, இன்டலெக்சுவல் கேம், த ஆர்ட் ஆஃப் ட்ராயிங் கன்க்ளூஷன்ஸ், அ டூல் சப்ஜெக்ட், அ சிஸ்டம் ஆஃப் லாஜிக்கல் ப்ராசஸஸ் அண்ட் இன்ட்யூட்டிவ் மெத்தட். இதுதான் வந்து நேச்சர் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கிறதுல வருது. இது ஒரு டாப்பிக்கையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கிறது சயின்ஸ் ஆஃப் டிஸ்கவரி அப்படின்றது இஸ் த டிஸ்கவரி ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் இன் சிம்பாலிக் ஃபார்ம் அண்ட் இன் வேர்ட்ஸ், நம்பர்ஸ், லெட்டர்ஸ் அண்ட் டயக்ராம்ஸ், கிராஃப்ஸ். ஓகே, ஸோ மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கிறது எதனுடைய வெளிப்பாடு அப்படின்னா, ஒரு தொடர்பு சொல்கிறது, இல்லை ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸை சிம்பிள் ஃபார்ம்லேயோ இல்லை வேர்ட் ஃபார்ம்லேயோ நம்பர் ஃபார்ம்லேயோ லெட்டர் ஃபார்ம்லேயோ, அது மாதிரி தானே ONE 1 அப்படிங்கிறது வேர்ட் ஃபார்மேட்டு, நம்பர் ஃபார்மேட்டில் 1ன்னு எழுதுவோம், அதே லெட்டர் ஃபார்மேட்டு. ஸோ இந்த மாதிரி டயக்ராம்ஸில் கிராஃப்ஸில் 1ன்றதை காமிப்போம் இல்லையா, 0 1 இந்த மாதிரி, அதை தான் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு. எவ்ரி சைல்ட் ஷுட் எக்ஸ்பீரியன்ஸ் அ ஜாய் ஆஃப் டிஸ்கவரி. ஸோ ஒவ்வொரு தன்னுடைய அனுபவங்களை, டிஸ்கவரி பண்ணுற அனுபவங்களை சந்தோஷமாக எடுத்து அதை கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான். மேத்தமேட்டிக்ஸ் இன்டலெக்சுவல் கேம், அது ஒரு அறிவு சார்ந்த விளையாட்டு அப்படிங்கிறாங்க. அப்படி தானே, அதுக்கு பசில்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா அது அறிவு சார்ந்ததாக தான் இருக்கும், ஒரு இன்டலெக்சுவல் கேம் தான். இட்ஸ் மெயின்லி அ மேட்டர் ஆஃப் பசில்ஸ், paradoxes and problem solving, a sort of healthy mental exercise. பசில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணுறது, பேரடாக்ஸஸ்னால் ஏதாவது ஒரு கான்ட்ரரியான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதை நம்ம வந்து சால்வ் பண்ண சொல்கிறது, அதே மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளமை கொடுத்து அதை சால்வ் பண்ண சொல்கிறது, இது எல்லாமே ஒரு இன்டலெக்சுவல் கேம் தான். சார்ட் ஆஃப் ஹெல்த்தி மென்டல் எக்ஸசைஸ், இது ஒரு மென்டல் எக்ஸசைஸ், ஹெல்த்தி எக்ஸசைஸ்னு சொல்லலாம் அப்படிங்கிறது. மேத்தமேட்டிக்ஸ் த ஆர்ட் ஆஃப் ட்ராயிங் கன்க்ளூஷன்ஸை கொண்டு வர்றது. அது மாதிரி சில்ட்ரன் ஹேஸ் டு ஃபெமிலரைஸ் வித் அ மோட் ஆஃப் தாட் விச் ஹெல்ப்ஸ் தெம் இன் ட்ராயிங் ரைட் கன்க்ளூஷன்ஸ் அண்ட் இன்ஃபரன்சஸ். ஸோ ஒரு குழந்தைங்களுக்கு இது ரைட்டு, இதுக்கு ரைட்டு இல்லை அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன்ஸை எடுக்கிறதுக்கும், அதாவது கரெக்டான ஒரு டெசிஷன்ஸை எடுக்கிறது, கன்க்ளூஷன்ஸை கொண்டு வர்றது, இதில் பிள்ளைகள் வந்து அதில் பழகலாம் அப்படிங்கிறது, இது ஒரு கலை அப்படிங்கிறாங்க. மேத்தமேட்டிக்ஸ் அஸ் அ டூல் சப்ஜெக்ட், இது ஒரு டூல் சப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னா, கேன் பி யூஸ்ஃபுல் டு அதர் டிசிப்ளின்ஸு. மேத்தமெட்டிக்ஸை வந்து சயின்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் இன்ஜினியரிங், ஃபிசிக்ஸ், சயின்ஸ், காமர்ஸ், அப்படி எல்லாத்துலேயும் யூஸ் பண்ண முடியும். அதனால் இது ஒரு டூல் சப்ஜெக்ட்னு சொல்கிறாங்க. அது அதோட நேச்சர். அடுத்தது மேத்தமேட்டிக்ஸ் அ சிஸ்டம் ஆஃப் லாஜிக்கல் ப்ராசஸ், அது ஒரு லாஜிக்கல் ப்ராசஸ் இல்லையா. மேத்தமெட்டிக்ஸ் ஹேஸ் 2 ஃபேஸஸ், இதுக்கு 2 முகங்கள் இருக்குது. ஒரு ஃபேஸ் வந்து டிடக்டிவ் சயின்ஸுனும், இன்னொரு ஃபேஸுங்கிறது இண்டக்டிவ் சயின்ஸுன்னு சொல்லுவாங்க. இது இப்படி எக்ஸாம்பிள் காட்டுறாங்க. ஓகே, AD அப்படின்னு சொல்லிட்டு, when 2 lines intersect, vertically opposite angles are equal. See, 2 லைனுமே இன்டர்செக்ட் ஆகுது, அதாவது ஒன்றோட ஒன்று சேருது.
வெர்டிக்கலி இது ஆப்போசிட் ஆங்கிள்ஸு, இது ரெண்டுமே ஈக்குவல் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆங்கிள் ஏ அண்ட் ஆங்கிள் டி ஆர் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ், ரெண்டுமே எதிர்மறையான ஒரு ஆங்கிள், ஆனால் அது ரெண்டுமே என்னவாக இருக்குன்னா ஈக்குவலாக இருக்குது. திஸ் கன்க்ளூஷன் இஸ் டிடக்டட், இதுக்கு பேர் டிடக்டட்னு சொல்லுவாங்க. ஓகே, வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறது வந்து டிடக்டட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் இஃப் அ ரிலேஷன்ஷிப் holds good for some particular cases and hence the relationship can be generalized. Such a process is called inductive reasoning. It is based on the principle if a relationship holds good for some particular cases. ஸோ ஒரு சில பர்டிகுலர் கேஸஸ்க்கு மட்டும் இது வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை இந்த கொள்கைகள் எல்லாம் ஒத்து போகுது. அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பை ஜென்ரலைஸ் பண்ணுறது அதோட ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னது அப்படின்னா இண்டக்டிவ் ரீசனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கிறது அண்ட் இன்ட்யூட்டிவ் மெத்தட். இன்ட்யூட்டிவ் மெத்தட்னா இன்ட்யூஷன்னு சொல்லுவாங்க. இன்ட்யூஷன்னா என்ன? இம்ப்ளைட் த ஆக்ட் ஆஃப் கிராஸ்பிங் த மீனிங் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ ப்ராப்ளம். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ ப்ராப்ளமை அப்படியே கிராஸ் பண்ணிக்கிறது, அதுதான் அதோட அர்த்தம். அது வந்து எந்த ரூல்ஸோ எந்த ஆக்சியம்ஸோ தெரியாமல் அப்படியே அந்த ஆக்டை வந்து அப்படியே அவங்க கிராஸ் பண்ணிக்கிறது, ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ ப்ராப்ளமோட மீனிங்கை அப்படின்னு சொல்கிறது தான் இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஸ்கோப் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ், சான்ஸ் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு ஸ்கோப் அப்படின்னும் போது ஒரு சான்ஸ் இல்லைன்னா வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்கோப் என்ன, மேத்தமெட்டிக்ஸில் இருக்க ஸ்கோப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேத்தமெட்டிக்ஸுங்கிறது ஒரு ஓல்டு சிவிலைசேஷன் இட்செல்ஃப். ஓகே, அது ஒரு ஓல்டு சிவிலைசேஷன். இட் இஸ் யூஸ்ட் பை ஆல் இண்டிவிஜுவல்ஸ் இன் எவ்ரிடே லைஃப். படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருமே ஒவ்வொரு நாளுமே அது டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறது தான் மேத்தமெட்டிக்ஸ். சோஷியல் சயின்ஸாக இருக்கலாம், எக்கனாமிக்ஸ், சைக்காலஜி, சோஷியாலஜி, ஆல் டிபெண்ட்ஸ் லார்ஜ்லி ஆன் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். எல்லா சப்ஜெக்ட்டுமே எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா அடிப்படை மேத்தமெட்டிக்ஸ் தான். ஸ்கோப் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் இஸ் வெரி வாஸ்ட் அண்ட் வைட். Without mathematics, we will remain too much disabled in our daily life. ஸோ இந்த மேத்தமெட்டிக்ஸுங்கிறது வாஸ்டாகவும் இருக்குது, வைடாகவும் இருக்குது, அதிகப்படியாகவும் இருக்குது இன்ஃபர்மேஷன். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து நம்மளோட டெய்லி லைஃப்பில் இது வந்து தேவைப்படுது. இது இல்லாமல் நம்மளால் டெய்லி லைஃப்பை லீட் பண்ண முடியாது அப்படின்னு இதில் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இன் லீடிங் டெய்லி லைஃப், இன் பர்ஃபார்மிங் எனி ப்ரொஃபஷன், இன் லேர்னிங் எனி சப்ஜெக்ட், இன் டெவலப்பிங் டெக்னாலஜி, இன் டெவலப்பிங் இன்டெலெக்சுவல் பவர்ஸ், இன் பிகமிங் செல்ஃப் டிபெண்டன்ட், இன் வேரியஸ் ஸ்கில்ஸ். இது எல்லாத்துக்குமே என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ்ன்றது தேவைப்படுது அப்படிங்கிறத தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபோர்த்து டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டீச்சிங் மெத்தட்ஸ். ஸோ இதுக்கு என்ன தேவைப்படுது, ஏன் தேவைப்படுது, மேத்தமேட்டிக்ஸு டீச்சிங்கிறது ஏன் தேவைப்படுது, அது ஒரு சப்ஜெக்டாக ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேத்தமேட்டிக்ஸை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா குயின் ஆஃப் ஆல் சயின்சஸ். எல்லா சயின்ஸ்லேயும் யார் ராணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மேத்தமேட்டிக்ஸ் தான். எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் டீச்சிங் ஹேஸ் அண்டர்கான் அண்ட் இமென்ஸ் சேஞ்ச் இன் த கம்ப்யூட்டர் எரா. ஸோ மேத்தமேட்டிக்ஸுங்கிறது என்ன, மேத்தமெட்டிக்ஸ் டீச்சிங்கிற அதோட எய்ம்ஸோ அப்ஜெக்டிவ்ஸோ வந்து இந்த கம்ப்யூட்டர் எராலையும் இது தேவைப்படுது. we cannot give the importance of mathematics in a few lines. ஒரு சில கொஞ்சோண்டு லைன்ஸில் நம்மளால் வந்து மேத்தமேட்டிக்ஸை உடைய முக்கியத்துவத்தை சொல்லி முடிக்க முடியாது. ஏன்னா இது ரொம்ப முக்கியம், நிறைய இடத்துல முக்கியம், அதனால் அது போயிட்டே இருக்கும். அதில் கொஞ்சம் ஒரு சிலதை சொல்கிறாங்க. நீட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ், ஏன் தேவைப்படுது மேத்தமேட்டிக்ஸுங்கிறது, ஏன் முக்கியமாக இருக்குது அப்படின்னா டு நோ த வேர்ல்ட் அரவுண்ட் அஸ், நம்மளுடைய உலகத்தில் நம்மளை சுற்றி உள்ள உலகத்தை தெரிஞ்சு கொள்றதுக்காக. டு எனேபிள் த இண்டிவிஜுவல் டு மீட் த டிமாண்ட்ஸ் ஆஃப் டெய்லி லைஃப். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு தனி மனிதர் எல்லாருக்குமே என்ன தேவைப்படுது, இந்த மேக்ஸ் தேவைப்படுது. தன்னுடைய அன்றாட வேலைகளை, தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை நடத்தி சொல்கிறதுக்கு அப்படிங்கிறது தான். டு டெவலப் ஸ்கில் இன் த யூஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் டேபிள்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேபிள்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ். அதே மாதிரி ஒரு ஸ்கில் டெவலப் ஆகுது இல்லையா, ஒரு மேத்தமெட்டிக்கல் டேபிள்ஸ் வேணுமா, அதுக்கு ஒரு திறன் வேணும். அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேபிள்ஸாக கம்ப்யூட்டர் தேவையா, எல்லாத்துக்குமே இந்த திறன்களை நம்ம டெவலப் பண்ணிக்கணும். டு அண்டர்ஸ்டாண்ட் த கல்ச்சர், சோஷியல் டெவலப்மெண்ட் அண்ட் சிவிலைசேஷன். மேத்தமெட்டிக்ஸுங்கிறது நம்ம கலாச்சார சமுதாய வளர்ச்சிக்கு, அப்புறம் நம்மளுடைய குடி உரிமைக்கு, எல்லாத்துக்கும்
எல்லாத்துக்குமே இது தேவைப்படுது. டு அண்டர்ஸ்டாண்ட் த நேச்சுரல் ஃபினாமினா கிளியர்லி, அது மாதிரி நம்மளோட நேச்சுரல் ஃபினாமினாவை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கும் இது உதவுது. டு டெவலப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் ரிலையன்ஸ் அண்ட் பேஷன்ஸ், அதே மாதிரி தன்னம்பிக்கையும் தன்னை வளர்த்துக்கிறதும் பொறுமையையும் கற்றுக்கொள்ள வைக்கிறது, வளர்ச்சி அடைய வைக்கிறது. டு அப்ளை மேத்தமெட்டிக்ஸ் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் இன் த ஒர்க்கிங் பிளேஸ், மாதிரி நம்ம வேலை செய்கிற இடத்துல உள்ள நாலேஜ் நமக்கு தேவை, ஸ்கில்ஸ் தேவை அப்படின்னா அந்த மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு தெரியணும். டு அப்ளை மேத்தமெட்டிக்ஸ் நாலேஜ் இந்த அதர் ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ், அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் ஸ்கில்ஸை கொண்டு போய் நீங்கள் எந்த சப்ஜெக்ட்ஸ் வேணாலும் கொடுக்கலாம் இல்லையா, சயின்ஸ், இன்ஜினியரிங் எக்ஸெட்ரா சொல்லியிருக்காங்க. டு எனேபிள் த பியூப்பிள்ஸ் டு அப்ரிஷியேட் த சப்ஜெக்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் இன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இன்ஜினியரிங்கும் டெக்னாலஜிலையும் நமக்கு மேத்தமெட்டிக்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். டு ஃபைண்ட் த ஆல்டர்னேட் மெத்தட்ஸ் வைல் சால்விங் அ ப்ராப்ளம், ஒரு ப்ராப்ளமை நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட் மெத்தட் என்ன, அதையும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இதில் உதவியாக இருக்கும், அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கும். Fourth question, values of teaching mathematics. ஸோ மேத்தமெட்டிக்ஸை டீச் பண்ணுறதுனால கிடைக்கிற வேல்யூஸ் என்ன அப்படின்னு இதில் சினாப்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் எழுதலாம், வேல்யூஸ் ஆஃப் டீச்சிங் மேத்தமெட்டிக்ஸ், அப்புறம் கன்க்ளூஷன். இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னும் போது, டு டீச் எனி சப்ஜெக்ட் இட் இஸ் primary fact to know that teachers and students what is the purpose of teaching, what are the values of teaching. ஸோ எந்த ஒரு சப்ஜெக்டை நம்ம டீச் பண்ணுறதா இருந்தாலும், நாட் ஓன்லி மேத்தமெட்டிக்ஸ், எந்த ஒரு சப்ஜெக்டை நம்ம டீச் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம முதன்மையான ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு டீச்சரோ ஸ்டூடெண்ட்டோ என்ன பர்பஸ்க்காக நம்ம இதை டீச் பண்ணுறோம், என்னென்ன வேல்யூஸ் ஆஃப் டீச்சிங் இதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும் அப்படிங்கிறது. வேல்யூஸ் கிவ் மீனிங் இல்லையா, வேல்யூஸுங்கிறது ஒரு அர்த்தம் கொடுக்கறது, ஸ்ட்ரென்த் டு அ பர்சன்ஸ் கேரக்டர், அதே மாதிரி ஒரு பலம் ஒரு பர்சனோட கேரக்டருக்கு அது ஒரு பலமாக இருக்குது அப்படிங்கிறது. வேல்யூஸ் ஆர் கைடிங் பிரின்சிபல் ஆஃப் லைஃப் விச் ஆர் கண்டக்டிவ் டு ஆல் ரவுண்ட் டெவலப்மெண்ட். ஸோ வேல்யூஸுங்கிறது என்னது, அது வந்து ஒரு ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட், எல்லா விதத்துலேயும் அதை நம்ம வந்து நம்மளை உருவாக்குது அப்படிங்கிறதான். இதில் என்னென்ன வேல்யூஸ் இருக்குது, நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் வந்து மாரல் வேல்யூஸ் தெரியும், அப்புறம் அறிவு சார்ந்தது இன்டலெக்சுவல் வேல்யூஸ், ப்ராக்டிக்கல் வேல்யூஸ், இதிலெல்லாம் நம்ம கற்றுக்குறோம் இல்லையா, கற்றுக்கிறதுனால டீச் பண்ணுறதுனால. சோஷியல் வேல்யூஸ், டிசிப்ளினரி வேல்யூஸ், கல்ச்சுரல் வேல்யூஸ், இது எல்லாமே நமக்கு இதில் வருது. இன்டலெக்சுவல் வேல்யூஸ்னால் என்ன ஃபஸ்ட்டு பார்க்கலாம். மேத்தமெட்டிக்கல் டீச்சிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட்டை. எதுக்காக மேத்தமெட்டிக்ஸ் டீச் பண்ணுறாங்க, அதில் டீச் பண்ணும்போது அதுக்கு என்ன ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட் இதில் வருது, கிடைக்கும் கண்டிப்பாக. மேக்ஸ் நம்ம டீச் பண்ணுறதுனால ஒரு அறிவு சார்ந்த ஒரு வளர்ச்சி வந்து இங்கே இருக்கும். தேர் இஸ் நோ அதர் சப்ஜெக்ட் இந்த கரிக்குலம் லைக் மேத்தமெட்டிக்ஸ் விச் மேக் ஸ்டூடெண்ட்ஸ் பிரெயின் ஆக்டிவ். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் போல் வேறு எந்த சப்ஜெக்ட்டுமே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட பிரெயினை வந்து ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு கிடையாது அப்படிங்கிறாங்க. எப்பொழுதுமே மேக்ஸுக்கு பிரெயின் வந்து ஆக்டிவாகவே இருக்கணும் இல்லையா, 1+1 அப்படின்னா அந்த பிரெயின் ஆக்டிவாகவே தான் இருக்கணும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க அந்த மித்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது. பிரெயின் பிகம்ஸ் ஆக்டிவ் இன் சால்விங் மேத்தமெட்டிக்ஸ் ப்ராப்ளம்ஸ். அதே மாதிரி ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னாவே நம்ம பிரெயின் என்ன ஆகிடும், ஆக்டிவ் ஆகிடும், அதை சால்வ் பண்ண பார்க்கும். ஸோ அதனால் அந்த டைம்லேயும் பிரெயின் வந்து ஆக்டிவாக இருக்குது. மேத்தமெட்டிக்ஸ் இஸ் த சப்ஜெக்ட் விச் ப்ரொவைட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ட்ரைனிங் இன் மைண்ட். ஸோ மேத்தமெட்டிக்ஸுங்கிறது ஒரு பாடம் தான், அது என்ன இது வாய்ப்புகளை நமக்கு கொடுக்குது, நல்ல ட்ரெயின் ஆகிறோம் எதில் அப்படின்னா மைண்ட் அளவில். இட் ப்ரொவைட்ஸ் ஆல் த ஆப்பர்ச்சுனிட்டி டு த ஸ்டூடெண்ட்ஸ் டு டெவலப் தேர் அப்சர்வேஷன் பவர். அவங்களுக்கு எல்லா வாய்ப்புகளையும் கொடுக்குது. இதில் என்னென்ன வாய்ப்புகள் அப்படின்னு ஒரு சிலது சொல்லும்போது அப்சர்வேஷன் இல்லையா, அதை என்னவோ அதை கவனித்து விட்டு நோக்கிறது, லாஜிக்கல் பவர், லாஜிக்கலாக திங்க் பண்ணுறது, அதே மாதிரி அதை மனப்பாடம் பண்ணுறது, டேபிள்ஸ்னால் அதை மனப்பாடம் பண்ணுறோம், யூனிட்டாக அதை மெமரைஸ் பண்ணுறோம், கான்சன்ட்ரேஷன், அதே மாதிரி கவனம் அதிகமாக இருக்குது, ஒரிஜினாலிட்டி, பவர் ஆஃப் டிஸ்கவரி, திங்கிங் பவர், அப்புறம் ரீசனிங் ஸ்கில் பவர், இது எல்லாமே ஹார்ட் ஒர்க், இது எல்லாமே வந்து இதில் அடங்கியிருக்கு இல்லையா. இன்டலெக்சுவல்
வேல்யூஸில். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் வேல்யூஸ். ப்ராக்டிக்கல் வேல்யூஸ்ன்னு வரும்போது அ மேன் கேன் லிவ் வித்தவுட் எடுகேஷன் பட் நாட் வித்தவுட் மேத்தமெட்டிக்ஸ். ஒருத்தர் ஸ்கூலுக்கு போகாமல் வாழ்ந்துடலாம், ஆனால் அவன் வந்து மேக்ஸ் இல்லாமல் வாழ முடியாது. கணக்கு பார்த்தா தான் அவனால் ஃபீஸ் கட்ட முடியும், கணக்கு பார்த்தா தான் அவனால் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணுன்னா வாங்க முடியும். ஸோ அப்போ அவனுக்கு என்ன நாலேஜ் தேவை அப்படின்னும் போது ப்ராக்டிக்கல் வேல்யூஸ் தேவை. வித்தவுட் மேத்தமெட்டிக்ஸ் தேர் இஸ் நோ லைஃப் இன் திஸ் வேர்ல்ட். மேக்ஸ் இல்லை அப்படின்னாக்கா எந்த வேர்ல்டில் எந்த ஒரு வாழ்க்கையுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்ரிபடி இப்போ ஒரு வீடு கட்டணுன்னா அதுக்கு கணக்கு தேவைப்படுது, ஒரு நிலத்தில் விவசாயம் பண்ணணுன்னா அதுக்கு கணக்கு தேவைப்படுது, படிக்க வைக்கணுமா அதுக்கு கணக்கு தேவைப்படுது. இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே நம்ம அன்றாட வாழ்க்கையில் எது தேவைப்படுதுன்னா அது மேக்ஸாக தான் இருக்குது. எவ்ரிபடி யூஸஸ் மேத்தமெட்டிக்ஸ் இன் தியர் டெய்லி லைஃப். ஒவ்வொருத்தருமே மேக்ஸை வந்து டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அது எதுக்காக இருந்தாலும் சரி. 4 இட்லி அப்படின்னா அது கூட ஒரு கணக்கு தான், 4 சப்பாத்தி அது கூட ஒரு கணக்கு தான், 1 கிலோ அரிசி. அப்போ இந்த மாதிரி வரும்போது அப்போ அன்றாட வாழ்க்கையில் இந்த கணக்குன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போ அதுக்கு ப்ராக்டிக்கல் லைஃப்க்கு கணக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. We have to make purchases daily இல்லையா? We buy clothes, food, fruit, vegetable, grocery, etc. We have to calculate how much we have to pay for everything. Mathematics is needed by all of us whether rich or poor, high or low. ஸோ இதுதான் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இட்லிக்கு அப்படி சொன்னோம். இங்கே என்ன சொல்கிறாங்க, இப்போ ஒரு ஏதாவது வாங்கணும் அப்படின்னு சொன்னாக்கோ அதுக்கு கிளாத்தாக இருக்கலாம், அது ஃபுட்டாக இருக்கலாம், அது பழங்களாக இருக்கலாம், காய்கறிகளாக இருக்கலாம், இல்லை க்ராசரி ஐட்டம்ஸாக இருக்கலாம். எது வாங்குறதா இருந்தாலும் நமக்கு என்ன தேவை, கணக்கு தேவை. ஏன்னா நம்ம கணக்கு பார்த்து தானே அதை வாங்க முடியும், அதுக்கு காசு கட்ட முடியும், அதனால் அதுக்கு தேவை. அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸுங்கிறது பணக்காரங்க ஏழை பெரியவங்க கீழே அப்படிலாம் எதுவுமே கிடையாது, எல்லாருக்கும் மேக்ஸுங்கிறது தேவை அப்படிங்க. சோஷியல் வேல்யூஸ். ஆல்மோஸ்ட் ஆல் த டிபார்ட்மெண்ட்ஸ் லைக் பிஸ்னஸாக இருக்கலாம், பேங்க்ஸாக இருக்கலாம், இன்ஜினியரிங், மெடிசன், டேக்ஸ், இன்சூரன்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன், இது மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் எது தேவை, மேக்ஸ் தேவை. ஏன்னா சேலரி தேவை இல்லையா. Today depends on mathematics. So those who do mistakes in mathematics will not succeed in their business. So மேத்தமெட்டிக்ஸில் தப்பு பண்ணுறாங்க இல்லை ஃபெயில் ஆகிறாங்க அப்படின்னும் போது அவங்களால பிஸ்னஸில் வந்து முன்னேறவே முடியாது. Through the study of mathematics we get confidence, helping others, satisfaction, patience, self-reliance, strong. மேத்தமெட்டிக்ஸ் மூலயமா நமக்கு தன்னம்பிக்கை உண்டாகுது, நம்பிக்கை உண்டாகுது, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, மன திருப்தி அடைகிறோம், அப்புறம் அதுலேயே பொறுமையும் கற்றுக்குறோம். இன்றைக்கி மாதத்தில் ஃபஸ்ட்டே நமக்கு எல்லா சேலரியும் தீர்ந்து போச்சுன்னா பொறுமையாக இருந்து நமக்கு வேண்டதை அடுத்த மாதம் சம்பளத்தில் வாங்குகிறோம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துலேயுமே நம்மளை வந்து அது ஸ்ட்ராங் ஆக்குது. லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இதில் வளருது. அண்ட் ஆல் திஸ் leads to live a satisfactory life in the society. ஸோ இது எல்லாமே எதில் போய் நம்மளை கொண்டு போய் விடுது அப்படின்னா ஒரு திருப்திகரமான வாழ்க்கையில் இந்த சமுதாயத்தில் நம்மளை வாழ வைக்குது. The self-confidence which we get through the study of mathematics has more value. ஸோ தன்னம்பிக்கை அப்படிங்கிறது நம்மளுடைய அன்றாட கணக்கில் நமக்கு அதிகப்படியான வேல்யூவை நமக்கு கற்றுக் கொடுக்குது அப்படிங்கிற. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசிப்ளினரி வேல்யூஸ். டிசிப்ளினரி வேல்யூஸ்ன்ற போது டீல் வித் ஹவு மேத்தமெட்டிக்ஸ் இஸ் யூஸ்டு டு டூ எனி ஒர்க் வித் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். எந்த ஒரு வேலையும் என் தன்னம்பிக்கையோடையும் அதே மாதிரி ஒரு டிசிப்ளினோடையும் நம்ம வரத்துக்கு இந்த மேக்ஸுங்கிறது நமக்கு உதவி செய்யுது. இதில் மெயினாக 2 அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. 2 மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் லேர்னிங் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் டு கெட் நாலேஜ், அறிவு அடையிறதுக்காகவும், டு லேர்ன் டிசிப்ளினரி மெத்தட்ஸ், அதே மாதிரி நம்ம டிசிப்ளினரி மெத்தட்ஸை கற்றுக்கிறதுக்காகவும். ஃபார் அ டிசிப்ளின் லைஃப் வி நீட் த குவாலிட்டிஸ் இல்லையா. ஒரு டிசிப்ளினான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நமக்குன்னு சில குவாலிட்டிஸ் இருக்கணும். அதில் என்னென்னா சிம்பிள்னஸ் இருக்கணும், லாஜிக்கல் திங்கிங், இன்டெலிஜென்ட், ஹார்ட் ஒர்க், பேஷன்ஸ், கான்சன்ட்ரேஷன். ஸோ இதெல்லாமே டிசிப்ளினரி குவாலிட்டிஸ், இதெல்லாமே நமக்கு தேவை அப்படின்றாங்க. லேர்னிங் மேத்தமெட்டிக்ஸ் வில் ஹெல்ப் டு டெவலப் த அபவ் குவாலிட்டி. ஸோ இந்த மேத்தமெட்டிக்ஸ் கற்றுக்கிறதுக்கு மூலியமாக இதில் நம்ம வந்து நிறைய லாஜிக்கலாக திங்க் பண்ணுவோம். ஓகே, இந்த மாதம் நமக்கு பணம் வந்து லேக் ஆகுது, அப்போ நம்ம லாஜிக்கலாக என்ன பண்ணலாம், இதில் குறைக்கலாமா, அதில் குறைக்கலாமா. ஸோ இந்த மாதிரி டிசிப்ளினரி ஆக்ஷன் நம்ம எடுப்போம்.
ஸோ தட் கடன் கூட வாங்காமல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் லேர்ன் பண்ணுறது நல்ல குவாலிட்டிஸையும் வளர்க்கும், அதுவும் டிசிப்ளினரி குவாலிட்டிஸை அப்படிங்கிறது தான். அடுத்தது கல்ச்சுரல் வேல்யூஸ் பை த மேத்தமெட்டிக்ஸ் இஸ் த மிரர் ஆஃப் த சிவிலைசேஷன். மேத்தமேட்டிக்ஸுங்கிறது ஒரு மிரர் மாதிரி, அது ஒரு நாகரிகத்தை நமக்கு கொடுக்குது. அதாவது கல்ச்சுரல் வேல்யூஸ் டீல்ஸ் வித் ஹவு மேத்தமேட்டிக்ஸ் இஸ் யூஸ் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் கல்ச்சுரல் அண்ட் சிவிலைசேஷன் வேல்யூஸ் ஆஃப் நேஷன். ஸோ ஒரு சமுதாயத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்குது நல்ல வேல்யூஸ் எல்லாம் ஒரு சமுதாய வளர்ச்சிக்காகவும் நம்மளுடைய குடிமகனுடைய அந்த நாட்டினுடைய குடிமகனாக நமக்குரிய வேல்யூஸையும் அது கற்றுக் கொடுக்குது. த வெல்ஃபேர் ஆஃப் ஆர் சிவிலைசேஷன் இஸ் ஆல்மோஸ்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் சயின்டிஃபிக் அண்ட் மேத்தமெட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ். ஸோ இது வந்து நம்மளுடைய ஒரு சிவிலைசேஷன் நம்மளுடைய ஒவ்வொரு குடிமகனுடைய சயின்டிஃபிக்குக்கோ இல்லை மேத்தமெட்டிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கோ இது டிபெண்ட் பண்ணி ஒவ்வொரு நாடும் வளர்ச்சி அடையுது இல்லையா. ஸோ அந்த வளர்ச்சி அடைகிறதுக்கு இந்த மேத்தமெட்டிக்ஸுங்கிறது உதவியாக இருக்குது. இட் ஹெல்ப்ஸ் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஆக்குபேஷன்ஸ். இது அவங்க சப்ஜெக்ட்ஸ் மாத்திரம் இல்லை, நிறைய சப்ஜெக்ட்ஸ்க்கும் மேத்தமெட்டிக்ஸுங்கிறது உதவியாக இருக்குது. அதே மாதிரி வேலைக்கு ஸ்தலத்துலேயும் அது உதவியாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்தது மாரல் வேல்யூஸ்னால் என்ன? ஆர் த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் த குட் அண்ட் ஈவல் விச் கவர்ன்ஸ் ஆன் இண்டிவிஜுவல்ஸ் பிஹேவியர். மாரல் வேல்யூங்கிறது எல்லாருக்கும் தேவை இல்லையா. கடைசியில் ஒரு கதை சொல்லிவிட்டு கடைசியில் என்ன சொல்லுவாங்க, மாரல் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம வந்து இப்படி நடந்துக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை இதில் கற்றுத்துருவாங்க. அதில் மாதிரி இது குட்டா இது ஈவில் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் அந்த பிஹேவியரை தெரிஞ்சுக்கிறது தான் மாரல் வேல்யூஸ். சயின்ஸ் ஹேஸ் மாரல் வேல்யூ. சயின்ஸில் நிறைய அதிகப்படியான மாரல் வேல்யூஸ் இருக்குது அப்படிங்கிறது உண்மை தான். சயின்டிஸ்ட் ஸ்ட்ராங்லி அப்ஹோர் ஃப்ராட், எரர், சுடோ சயின்ஸ். அதுக்கப்புறம் while they value reliability, testability, accuracy and precision and simplicity. ஸோ சயின்ஸ் அப்படிங்கும்போது அதில் ஃப்ராட் இருக்கும். ஏன்னா பாம் தயாரிக்கிறாங்க இல்லையா, அதே சயின்ஸை வச்சு பாம் தயாரித்து மற்றவங்கள அழிக்கிறாங்க, உருவாக்குறதுக்கு பதில் அழிக்கிறாங்க, அதில் எரர் உண்டாகும். அது மாதிரி ஒவ்வொன்றத்தையும் சொல்கிறாங்க. இட் டீச்சர்ஸ் த pupil to be intellectual, honest, ட்ரூத்ஃபுல் லைஃப் இன் ஆர் டெய்லி லைஃப். ஸோ இது ஒவ்வொருத்தருக்கும் கற்றுக் கொடுக்குது. என்னத்தை கற்றுக் கொடுக்குது? நேர்மையாக இருங்க, உண்மையாக இருங்க. உங்களோட வாழ்க்கைக்கு அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் எப்படி நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக் கொடுது. கன்க்ளூஷன் இன் திஸ் டாபிக் வேல்யூஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் வேர் டிஸ்கஸ்ட் ஆன் டீட்டெயில் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. அதன்படி நீங்கள் என்ன பண்ணலாம், இவ்வளோ வேல்யூஸ் எல்லாம் கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் கன்க்ளூட் பண்ணலாம் இந்த மேத்தமெட்டிக்ஸ் டீச்சிங் மூலியமாக அப்படின்னு. அடுத்த டாபிக் வந்து எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங் மேத்தமெட்டிக்ஸ். எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங் மேத்தமெட்டிக்ஸ்ன்னும் போது இதோட சினாப்சிஸ் என்ன வருது? இன்ட்ரொடக்ஷன், எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங் மேத்தமெட்டிக்ஸ் இன் ஸ்கூல், கன்க்ளூஷன். ஸோ எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸோட இன்ட்ரொடக்ஷன் என்ன? டு டீச் எனி சப்ஜெக்ட். It is the primary fact to know the teachers and students what is the purpose of teaching, what are the need of teaching, what are the uses of teaching. அப்போ எந்த சப்ஜெக்ட் நம்ம டீச் பண்ணுறதா இருந்தாலும் எது நம்மளுடைய முதன்மையான ஒரு ஃபேக்டாக இருக்கணும் ஒரு டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்க்கும்னா என்ன பர்பஸ்க்காக நம்ம டீச் பண்ணுறோம், என்ன தேவை இருக்குது, இதனால் என்ன பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸோட இன்ட்ரொடக்ஷன். அடுத்தது எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா என்ன? எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங் மேத்தமெட்டிக்ஸ் has undergone immense change in computer era. ஸோ கம்ப்யூட்டரே வந்து என்னத்தில் இருக்குன்னா கணக்கில் தான் இருக்குது, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸு. ஸோ அதில் தான் அது வந்து என்ன பண்ணுது, இதையே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது, நம்மளுடைய ஹியூமன் லாங்குவேஜே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த டீச்சிங் மேத்தமெட்டிக்ஸுன்றது எவ்வளோ தூரம் வந்து கம்ப்யூட்டர் எராவில் நிறைய வந்து இம்பேக்டை உருவாக்கியிருக்கு. இந்த growth and development of an individual to apply mathematics knowledge and skills in the working place, we need mathematics. ஸோ இப்போ தற்காலத்தில் வந்து இருக்கிற வளர்ச்சிக்கு நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் எது தேவை அப்படின்னா நம்மளுடைய கணக்கை வந்து அப்ளை பண்ணி நம்மளுடைய நாலேஜ் அண்ட் திறமைகளை வளர்த்துக்கணும் எதில், ஒர்க் பிளேஸில். அப்படின்னா தான் நம்மளால் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன தேவை அப்படின்னா மேக்ஸ் தேவை. we cannot give the importance of mathematics in a few lines. இதை வந்து சும்மா ஒரு கொஞ்சம் லைன்ஸில் நம்ம வந்து இதுதான் முக்கியத்துவம், இதனால் மேக்ஸை லேர்ன் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு இதுலேயுமே மேக்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். எய்ம்ஸ் ஆர் லாங் டேர்ம் கோல்ஸ்
ஸ்கூல், சொசைட்டி அண்ட் நேஷன் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு அச்சீவ் தெம். எய்ம்ஸ் அப்படிங்கிற போது எய்ம்ஸ்னால் என்ன, ஜென்ரலாக எல்லாத்துலேயும் எய்ம் என்னன்னு கேட்குறாங்க. எந்த ஒரு சப்ஜெக்ட்னாலும் எய்ம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எய்ம் அப்படின்னு வரும்போது என்னென்னா, ஒரு கோலையோ இல்லை ஒரு ஏதோ ஒரு ஸ்கூல்ஸில் இருக்கிற ஒரு சொசைட்டியில் ஒரு நேஷனில் கொடுத்துருக்க பொறுப்பை வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறது, அதுதான் எய்ம்ஸ் அப்படின்ற. அப்ஜெக்டிவ்ஸ்னால் என்ன? அப்போ அப்ஜெக்டிவ்ஸுங்கிறது ஒரு ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், அது ஒரு லாங் டேர்ம் கோல்ஸு. ஒரு ஸ்கூலில் ஃபுல்லாக நம்ம என்ன அச்சீவ் பண்ணுறோம், இது ஷார்ட் டேர்ம் என்ன நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்க, அதுதான் அப்ஜெக்டிவ்ஸ். அதாவது இன்றைக்கி கிளாஸில் ஃபஸ்ட்டு பீரியடில் என்ன அச்சீவ் பண்ண போகிறீங்க, என்ன வந்து நீங்கள் சொல்லித்தர போகிறீங்க ஆஸ் அ டீச்சராக. டீச்சர் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு அச்சீவ் தெம். டீச்சர் தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிள் டு அச்சீவ். எய்முங்கிற போது ஒரு இன்ஜினியர் ஆகிறதோ அந்த மாதிரி. அப்ஜெக்டிவ்ங்கிறது ஷார்ட்டான கோல்ஸ் தான். ஓகே, அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் ரிலேட்டட் டு த லேர்னிங் அவுட்கம்ஸ் சேஞ்ச் in the behavior of the students. அப்ஜெக்டிவ்ஸுங்கிறது நாட் ஒன்லி டு டீச் த பர்டிகுலர் டாபிக், அது மாத்திரம் இல்லை, பட் ஆல்சோ அது லேர்னிங் அவுட்கம் எப்படி இருக்குது, நீங்கள் வந்து கற்றுக் கொடுத்துருக்கீங்க, டீச் பண்ணியிருக்கீங்க, அதுக்குடைய அவுட்புட் எப்படி இருக்குது, அந்த குழந்தைங்க எந்த மாதிரி அவங்களோட பிஹேவியரில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். இதுதான் வந்து என்னது அப்ஜெக்டிவ்ஸ். இப்போ இந்த எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் டீச்சிங் மேத்தமெட்டிக்ஸ் இன் ஸ்கூல்ஸில் டீச் பண்ணும்போது இதில் எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் எப்படி வருது, இதில் வந்து 3 ஸ்டேஜஸாக வந்து டிவைட் ஆகுது. இட் கேன் பி டிவைடட் இன்டூ 3 ஸ்டேஜஸ், எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். அப்போ இதில் என்ன, அது ப்ரைமரி, ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி, எப்பொழுதும் போல் அந்த எல்லா ஸ்டேஜஸையும் வச்சு நம்ம சொல்லணும். எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங் மேத்தமெட்டிக்ஸ் அட் ப்ரைமரி ஸ்டேஜ். ப்ரைமரி ஸ்டேஜில் மேக்ஸ் டீச் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா, ஹை ஸ்கூலில் வேறு மாதிரி நம்ம டீச் பண்ணுவோமா, அதே தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ ப்ரைமரி ஸ்டேஜில் எப்படி நம்ம மேத்தமெட்டிக்ஸை டீச் பண்ணுவோம், அக்வயர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் நம்பர்ஸ் அண்ட் நியூமரேஷன் கவுண்டிங். ஸோ நம்பர்ஸையும் நியூமரேஷனையும் நம்ம கவுண்ட் பண்ணுறது அப்படியே நம்ம புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு. அடுத்து டெவலப் எபிலிட்டி டு பர்ஃபார்ம் 4 பேசிக் ஆப்ரேஷன்ஸ். இதுதான் வந்து நம்மளோட இது. அந்த குழந்தைங்களுக்கு சப்ராக்ட் பண்ண தெரியணும், ஆட் பண்ண தெரியணும், டிவைட் பண்ண தெரியணும், மல்டிப்ளை பண்ண தெரியணும். இந்த 4 பேசிக் ஆப்ரேஷனை தான் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கற்றுக் கொடுக்குறோம். அதுதான் நம்மளுடைய அப்ஜெக்டிவாக இருக்குது. அதே மாதிரி எய்மாக இருக்குது. டெவலப் ஸ்கில்ஸ் இன் மெஷர்மெண்ட், அப்ராக்சிமேஷன் அண்ட் எஸ்டிமேஷன். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு மெஷர்மெண்ட் தெரியணும். ஓகே, ஸ்கேலுங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அதில் மெஷர் பண்ணுறதுக்காக. அப்ராக்சிமேஷன் எப்படி பண்ணுறது, எஸ்டிமேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே இந்த ப்ரைமரி ஸ்கூல் லெவல்லையே அந்த குழந்தைங்க கற்றுக்கணும். அக்வயர் த ஃபாலோயிங் நாலேஜ் கான்செப்ட்ஸ் அண்ட் எபிலிட்டி டு யூஸ் தெம் இன் டெய்லி லைஃப். அதே மாதிரி அவங்க டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறதுக்கான எபிலிட்டி அவங்களுக்கு இருக்கணும், அறிவு அவங்களுக்கு வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறது தான். நம்பர்ஸ் அண்ட் பேசிக் ஃபங்க்ஷன்ஸு, நம்பர் சிஸ்டம், நம்ம என்னென்னலாம் வந்து இந்த ஸ்கூல்ஸில் பார்த்திங்கன்னா இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்பர் சிஸ்டம், ஃபஸ்ட்டு நம்பர் தானே சொல்லி தருவாங்க, 1 2 3. நம்பர் சிஸ்டம்ன்ற போது அதில் வந்து என்ன சொல்லுவாங்க, ருபீஸ் எவ்வளோ இருக்குது, 1 lakh 1 crore அப்படின்னா எப்படி ரீட் பண்ணணும், இதெல்லாம் சொல்லி தருவாங்க இந்த நம்பர் சிஸ்டமில். ஸோ இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும். அது மாதிரி டு நோ த மெஷர்மெண்ட் ஆஃப் லென்த்தோட மெஷர்மெண்ட் எப்படி இருக்கும், வெயிட்னா என்ன, கேஜியா, அது மாதிரி அவங்களுக்கு தெரியணும். வால்யூம் என்ன, டைம் என்ன. டு நோ ஆர் கரன்சி, அதே மாதிரி நம்மளோட ருபீஸா, டாலரா, இந்த மாதிரி நம்ம கரன்சியும் தெரிஞ்சுக்கணும். அக்வயர் த டெக்னிக்ஸ் ஆஃப் கலெக்டிங், ரெப்ரசன்டிங் அண்ட் இன்டர்பிரட்டிங் டேட்டா. ஸோ அந்த மாதிரி இதுக்கு தேவையான டெக்னிக்ஸ் என்ன, இதை எப்படி நம்ம கலெக்ட் பண்ணுறது, எப்படி நம்ம காமிக்கிறது, எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது, இதையும் எப்படி ரிலேட் பண்ணுறது, இதெல்லாம் நமக்கு தெரியணும். டெவலப் த ஹேபிட்ஸ் ஆஃப் சிஸ்டமேட்டிக் வே ஆஃப் திங்கிங். ஸோ சிஸ்டமேட்டிக்காக அவங்க எப்படி திங்க் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். டு ரிலேட் த ஃபண்டமெண்டல் மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் டு டெய்லி லைஃப் சிச்சுவேஷன்ஸ். அது மாதிரி அவங்களுக்கு ஃபண்டமெண்டல் மேத்தமெட்டிக்ஸோட நாலேஜ் வந்து அவங்களுக்கு தேவை, திறன்களும் அவங்களுக்கு தேவை. நாலேஜும் ஸ்கில்ஸும் அவங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் உள்ள சிச்சுவேஷனில் அவங்களுக்கு அது தேவை. அப்போ அதையும் நம்ம கற்றுக் கொடுக்கணும். டெவலப் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் மேக் குட் யூஸ் ஆஃப் லெஷர் டைம். அது மாதிரி பாசிட்டிவ் ஆட்டிடியூடை நம்ம வந்து எப்படி கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த லெஷர் டைம்லலாம் நம்ம அதை யூஸ் பண்ணி அதை அந்த வளர்ச்சிக்கு நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம். டு டெவலப் த ஹேபிட் ஆஃப் ஸ்பீட், அக்யூரசி, மியூசிக், மேத்தமெட்டிக்கல் சிம்பிள். ஸோ நம்ம வந்து இந்த ஹேபிட்டை வளர்த்துடணும் அந்த குழந்தைங்களுக்கு. எதுனா ஸ்பீடாக செய்ய அப்படின்னு சொல்லணும், ஆனால் அக்யூரேட்டாக செய்ய, அது எதுக்கு மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸை யூஸ் பண்ணி அப்படிங்கிறத நம்ம கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான்.
அடுத்தது எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ப்ரைமரி ஸ்கூலில் முடிஞ்சிருச்சு. நம்பர் சிஸ்டம் இதெல்லாம் என்ன டாபிக்ஸ் நமக்கு வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 4th ஸ்டாண்டர்ட் எடுக்கிறோமோ அது முடிஞ்சு. அடுத்தது ஹை ஸ்கூல் ஸ்டேஜில் என்னென்னா அந்த குழந்தைங்க வந்து கற்றுக்கணும், வளர்ச்சி அடையணும். டு டெவலப் மேத்தமெட்டிக்கல் க்யூரியாசிட்டி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் இண்டக்டிவ் அண்ட் டிடக்டிவ் ரீசனிங். ஸோ மேத்தமெட்டிக்ஸை பற்றின க்யூரியாசிட்டி இந்த குழந்தைங்க மத்தியில் வரணும் அப்படின்னாக்க நம்ம இண்டக்டிவ் டிடக்டிவ் ரீசனிங் மெத்தடை யூஸ் பண்ணோம். அதாவது ப்ராப்ளம் சால்விங். வென் சால்விங் அ ப்ராப்ளம் இந்த இண்டக்டிவ் டிடக்டிவ் ரீசனிங்கை நம்ம யூஸ் பண்ணோன்னா அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் த கான்செப்ட்ஸ் ஆஃப் ஃப்ரம் 5 branches ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த மாதிரி 5 branches, அந்த 5 டாபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6th to 8th இருக்கும். அல்ஜிப்ராலாம் அப்போ தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். நம்பர் சிஸ்டம் எப்போதும் போல் இருந்துட்டு தான் இருக்கும். அது ப்ரைமரிலேயும் இருக்கும், அது ஹை ஸ்கூல்லேயும் இருக்கும். ஜியாமெட்ரி அண்ட் ட்ரிக்னாமெட்ரி அப்போ தானே நம்ம காம்பஸ்னால் எப்படி இருக்கும், அண்ணா காம்பஸ் வச்சுருக்காங்க நமக்கு இல்லையே அப்படிலாம் நினைப்போம் இல்லையா. ஸோ ஜியாமெட்ரி அதெல்லாம் பற்றி அங்கே தான் படிப்போம். ட்ரிக்னாமெட்ரியும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டிஸ்ட்ரிக்ட் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஹை ஸ்கூலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 5 branches அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா என்னது டெவலப் பண்ணணும், அவங்களுக்கு அப்ட்ராக்ட் திங்கிங் இருக்கணும், லாஜிக்கல் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங். இது எல்லாமே எதில் டெவலப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கற்றுக்கிறது மூலியமாக ஹை ஸ்கூலில். அதுவும் அடுத்தது அண்ட் த எபிலிட்டி டு ரிஃப்ளெக்ட் கிரிட்டிக்கலி அப்பான் தேர் ஒர்க் அண்ட் த ஒர்க் ஆஃப் அதர்ஸ். மாதிரி அவங்களுக்கு அவங்களுடைய என்ன பண்ணுறாங்களோ அதை வந்து அது ரிஃப்ளெக்ட் பண்ண அவங்களுக்கு தெரியணும். எந்த ஒர்க்குனாலும் அதை வந்து அவங்களுக்கு செய்ய தெரியணும். நம்ம சொல்கிறோன்னா அதை செய்ய தெரியணும். யூஸ் அப்ராப்ரியேட் மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் டு சால்வ் ப்ராப்ளம்ஸ். அது மாதிரி எந்த கான்செப்ட் என்ன இதில் யூஸ் பண்ணி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ சீக்கிரமே சால்வ் பண்ணுறதுக்கெல்லாம் கற்றுத்தராங்க. எந்த மாதிரி ஒரு 3 digit நம்பரோ 4 digit நம்பரோ எந்த மாதிரி இருந்தாலும் அதை ஒரே நிமிஷத்தில் சால்வ் பண்ணுறதுக்கு கூட அந்த ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் கற்றுக் கொடுத்து அதை ஈஸியாக சால்வ் பண்ண பார்க்குறாங்க. இன் போத் ஃபெமிலியர் அண்ட் அன்ஃபெமிலியர் சிச்சுவேஷன்ஸ். அது தெரியாமையும் இருக்கிற சிச்சுவேஷன்ஸில் கூட அதை செய்யணும் அப்படிங்கிறது தான். செலக்ட் அண்ட் அப்ளை கான்செப்ட்ஸ் அண்ட் ரூல்ஸ் கரெக்ட்லி டு சால்வ் ப்ராப்ளம்ஸ். அதே மாதிரி எந்த ப்ராப்ளமை கரெக்டாக நம்ம சூஸ் பண்ண தெரியணும், எப்படி அப்ளை பண்ணணும், இந்த கான்செப்டை என்ன ரூல்ஸை நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணால் நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆகும், இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஓகே. அப்ராப்ரியேட் யூஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ் இன் போத் ஓரல் அண்ட் ரிட்டன் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். அப்ராப்ரியேட் யூஸ் மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸை எங்கே யூஸ் பண்ணணும், ஓரலாக ரிட்டனில் எந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். Develop the knowledge, skills and attitudes necessary to pursue further studies in mathematics. மாதிரி நம்ம மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டடீஸை வந்து அவங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான அறிவையும் திறன்களையும் ஆட்டிடியூட்ஸையும் நம்ம வந்து அவங்களுக்கு வளர்த்து விடணும். கலெக்ட், ஆர்கனைஸ், ரெப்ரசன்ட், அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரட் டேட்டா. இதெல்லாமே வந்து இந்த சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறது மூலியமாக, அந்த 5 branches படிக்கிறது மூலயமா அவங்களுக்கு கற்றுக்க முடியும். அண்ட் மேக் கன்க்ளூஷன்ஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் ஃப்ரம் த ரிசல்ட்ஸ். ஸோ ஒரு ரிசல்ட் வருது அப்படின்னா இதனால தான் இது கரெக்டு அப்படின்னு நம்ம கொண்டு வரதுக்கு, அனலைஸ் பண்ணுறதுக்கு, அதை இன்டர்பிரட் பண்ண, கன்க்ளூட் பண்ணுறதுக்கு தெரியணும். யூஸ் டெக்னாலஜி டு என்ஹான்ஸ் மேத்தமெட்டிக்கல் திங்கிங். ஸோ ஒரு மேத்தமெட்டிக்கல் திங்கிங்கை நம்ம என்ஹான்ஸ் பண்ணணுன்னா அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா டெக்னாலஜியை யூஸ் பண்ணிக்கோங்க. டெவலப் வில்லிங்னஸ் டு ஒர்க் கொலாபரேட்லி. அது மாதிரி வில்லிங்காக எல்லாரோடையும் கலந்து நம்ம செய்கிறதுக்கும் அவங்க கற்றுக்கணும், அதில் வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறது தான். அடுத்தது என்ன ஸ்டேஜ், ஹையர் செகண்டரி ஸ்டேஜ். இந்த கொஸ்டின் வரும் யூஸ்வலாகவே 10 மார்க்கில். அப்போ ஹையர் செகண்டரி ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க. டு ஃபெமிலரைஸ் த பியூப்பிள் வித் த வேர்ல்ட் இன் விச் ஹீ லிவ்ஸ் and make him to understand the impact of mathematics on society. ஸோ இதை வந்து நம்ம வேர்ல்டில் அவன் வாழ்கிற இந்த உலகத்தில் ஓகே. ஸோ என்ன எதுலலாம் அவன் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும், என்ன மாதிரி மேக்ஸ் வந்து இம்பேக்ட் பண்ணுது இந்த சமுதாயத்தில் அப்படிங்கிறத நம்ம அவனுக்கு கற்றுக் கொடுக்கணும், அதை ஃபெமிலரைஸ் பண்ணணும். அதுக்கு ஹையர் செகண்டரியில் உள்ள மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரு கோல், ஒரு எய்மாக இருக்குது அப்படின்னு. டு டெவலப் சயின்டிஃபிக் ஆட்டிடியூட். ஒரு சயின்டிஃபிக் ஆட்டிடியூடை வந்து இதன் மூலியமாக அந்த குழந்தைங்க கற்றுக்குவாங்க. ஃபாலோவர்ஸ் டு காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப். அது மாதிரி இதுக்கு என்ன காஸ், இது எதனால் வந்தது, இந்த பாதிப்பு எதனால் வந்தது, இதுக்கும் அதற்கும் என்ன தொடர்பு, இது எல்லாமே அவங்க சயின்டிஃபிக்கலாக திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க.
adopts planned procedures in solving a problem. அதுமாரி ஒரு planned procedure அவங்க ஃபாலோ பண்ணி ப்ராப்ளமை சால்வ் பண்ண பார்ப்பாங்க. to acquaint him with the scientific method, okay, scientific method and to enable him to develop scientific attitude. மாதிரி ஒரு scientific மெத்தடை யூஸ் பண்ணி அந்த scientific attitude அவங்களால வளர்க்க முடியும், எனேபிள் பண்ண முடியும். டெவலப்பிங் இன்ட்ரெஸ்ட் இன் மேத்தமெட்டிக்ஸ் ஹாபீஸ், மேத்தமெட்டிக்ஸ் ஹாபீஸில் இன்ட்ரெஸ்ட்டை வந்து வளர்த்துக்குவாங்க. அப்ரிஷியேட் த பேட்டர்ன்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் இன் லெஷர் டைம். லெஷர் டைமில் நம்ம வந்து இந்த மேத்தமெட்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாம் கூட அவங்கள அதை வச்சு அப்ரிஷியேட் பண்ணலாம். அண்டர்ஸ்டாண்டிங் த நாலேஜ் அண்ட் கான்செப்ட்ஸ் ஆஃப், இப்போ இவங்க என்னென்ன படிப்பாங்க மேத்ஸ் ஹையர் செகண்டரியில், நீங்கள் என்னென்னலாம் படிச்சுட்டு வந்தீங்களோ அதே தான். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், வெக்டர் அனாலிசிஸ், அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி, கால்குலஸ், ப்ராபபிலிட்டி அண்ட் தியர் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து என்னது அப்படின்னா அவங்க ஹையர் செகண்டரியில் படிக்கிற சப்ஜெக்ட்ஸ். டெவலப் த நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் and attitudes necessary to pursue further studies in mathematics, make conclusions and predictions from the results, develop willingness to work collaboratively. So நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் நாலேஜு, ஸ்கில்ஸு, ஆட்டிடியூட்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் இந்த சப்ஜெக்ட் ஸ்டடீஸ் பண்ணுறதுனால, மேக்ஸ் கற்றுக்கிறதுனால. அதே மாதிரி நீங்கள் கன்க்ளூட் பண்ண முடியும், ஓகே இனிமேல் இப்படி தான் வரும்னு ப்ரெடிக்டும் பண்ண முடியும், இதுதான் அப்படின்னு கன்க்ளூடும் பண்ண முடியும் இந்த ரிசல்ட்ஸை. அதே மாதிரி டெவலப் வில்லிங்னஸ், எல்லாரோடையும் சேர்ந்து கலந்து நம்ம வேலைகளை செய்கிறதுக்கும் நம்ம இது பண்ண முடியும். Conclusion, in this topic aims and objectives of teaching mathematics were discussed in detail. இப்போ உங்களுக்கு நிறைய பாயிண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி எழுதிக்கலாம், இல்லை எனக்கு கன்க்ளூஷன் எழுதணுன்ற கடமைக்கு எழுதுனீங்கன்னா அந்த மாதிரி சிம்பிளாக எழுதினா போதும். அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ். இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கும் போது நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க போகிறோம் அதுதானே, இன்றைக்கி என்ன டீச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆர் பேசிக்கலி அண்ட் ஆன்டிசிபேட்டட் லேர்னிங் அவுட்கம். இப்போ நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா கடமை முடிஞ்சிச்சு அப்படி கிடையாது. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ்க்கு என்ன அவுட்கம் வருது அது ரொம்ப முக்கியம் இல்லையா. நம்ம ஒரு இன்புட் கொடுத்தோன்னா அதுக்கு அவுட்புட்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த அவுட்புட் என்ன மாதிரி குவாலிட்டியோடு வருதுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ என்ன ஒரு டாபிக் நம்ம நடத்தினாலும் அந்த டாப்பிக்கை அவங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க, எவ்வளோ அழகாக அவங்க சால்வ் பண்ணுறாங்கன்றது ரொம்ப முக்கியம். அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ் இஸ் த ஃபோக்கல் பாயிண்ட் ஆஃப் அ லெசன் பிளான். ஒரு லெசன் பிளானில் இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ் தான் ஒரு ஃபோக்கல் பாயிண்ட்டாக இருக்குது. ஓகே, இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ன்றது டாபிக், இந்த டாப்பிக்கை நம்ம இன்றைக்கி கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம லெசன் பிளானில் இருக்கும். அந்த லெசன் பிளானில் நம்ம என்னென்னமா பண்ணுறோம், எப்படியெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான். பிஃபோர் ஸ்டார்ட் டீச்சிங், டீச்சர் மஸ்ட் பி கைடட் பை இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ டீச்சிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டீச்சருக்கு இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ்னால் என்னன்ற கைடன்ஸை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். Instructional objectives can be classified into 3 domains of learning. ஸோ இதை வந்து 3 வகையாக பிரிக்கலாம். என்னென்னா அறிவு சார்ந்த, எமோஷனல் சார்ந்த, சைக்கோமோட்டார், இது 3த்தையும் வச்சு சொல்லுவாங்க. இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் ஒன்றொன்றுத்தையும். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ். இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அதோடைய குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிறதான். வெல் ரிட்டன் அப்ஜெக்டிவ் ஷுட் டிஸ்கிரைப் அ லேர்னிங் அவுட்கம். நல்ல ஒரு அப்ஜெக்டிவ் அப்படின்னாக்கா அதில் கண்டிப்பாக லேர்னிங் அவுட்கம்மை பற்றின டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் அப்படிங்கிறதான். நீங்கள் என்ன கற்றுக் கொடுத்தீங்க அப்படிங்கிறது மெயின் இல்லை, அங்கேருந்து என்ன அவுட்புட் வந்தது, அந்த குழந்தைங்க எப்படி லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க, அந்த லேர்னிங் அவுட்கம்மை பற்றின டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறதுக்கு பேர் தான் நல்ல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ். அது ஒன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, இந்த பொண்ணுன்னா இப்படி தான் இருப்பாங்க, அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இது தான். அது மாதிரி நம்ம டீச் பண்ணுற அந்த அப்ஜெக்டிவ்ஸ்க்கு இதெல்லாம் தான் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான். அப்ஜெக்டிவ்ன்றது யாரை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கணும், நான் இன்றைக்கி இந்த டாபிக் எடுக்க முடியும் அப்படின்னு டீச்சரை பேஸ் பண்ணி இருக்கணுமா, இல்லை ஸ்டூடெண்ட்டை பேஸ் பண்ணி இருக்கணுமா? ஸோ லேர்னரை பேஸ் பண்ணி தான் இருக்கணும், ஸ்டூடெண்ட்டை பேஸ் பண்ணி தான். நாட் ஆன் த ஹெட்டர், ஓகே, நாட் ஆன் த டீச்சர். ஓகே, டீச்சரை பேஸ் பண்ணி இருக்காது. இட் டிஸ்கிரைப்ஸ் when the learner will be able to do. ஓகே, இது வந்து லேர்னரால் முடியும், கற்றுக்க முடியும், கற்றுக்கொள்ளுவாங்க இந்த வகையில் அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு நல்ல இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ். The key to write observable objectives are to use verbs that are observable, such as to know, to understand, to enjoy, to appreciate, etc., to identify, to list, to compute. இது எல்லாமே to learn அப்படின்னு நம்ம போடுவோம். ஃபஸ்ட்டு வந்து உங்களை அப்ஜெக்டிவ்ஸ் எழுத சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே டீச்சராக இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படி டீச்சராக இல்லாதவங்க எப்பொழுதுமே லெசன் அப்ஜெக்டிவ்ஸ் எழுத சொல்லுவாங்க. அப்சர்வபிள்
லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றத நீங்கள் லெசன் பிளானில் கூட செகண்ட் செமஸ்டரில் தேர்ட் செமஸ்டரில் எழுதியிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த இதில் டூ அப்படின்னு எழுதியிருப்பீங்க. டு நோ, இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக, இதை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்காக, இந்த டாப்பிக்கை இதில் என்ஜாய் பண்ணுறதுக்காக, இதை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக, ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக, இதெல்லாம் லிஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தெரியுது, இந்த ப்ராப்ளமை கம்ப்யூட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுவோம். அப்ஜெக்டிவ் இஸ் டு பி சீக்வென்ஷியலி அப்ராப்ரியேட். அதே மாதிரி இதுக்கு அடுத்து இது அப்படின்றதுல அப்ஜெக்டிவ்ன்றது இருக்கணும். அப்ஜெக்டிவ் டு பி அண்ட் அட்டைனபிள் வித்தின் ரீசனபிள் அமௌண்ட் ஆஃப் டைம். ஸோ இதுக்குள்ளே இந்த டைம்குள்ளே இந்த அப்ஜெக்டிவை நீங்கள் வந்து ரீச் பண்ணியிருக்கணும். ஒரு சிலர் ஒரு டாப்பிக்கை எடுத்துகிட்டே ஒரு மாதம் ஓட்டுவாங்க, அதான் அது 1 ஹவரில் முடிக்க வேண்டிய டாப்பிக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. அமௌண்ட் ஆஃப் டைம்குள்ளே நீங்கள் வந்து அதை சொல்லுவாங்கள்ல, ஹாஃப் இயர்லிக்குள்ளே இந்த போர்ஷனை முடிச்சிருக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி நீங்கள் கரெக்டாக அலோகேட் பண்ணி அந்த டாப்பிக்கை அவங்களுக்கு புரிய வைக்கணும், அவுட்கமும் கரெக்டாக வரணும். அப்ஜெக்டிவ் டு பி டெவலப்மெண்ட்லி அப்ராப்ரியேட். அப்ஜெக்டிவ்ங்கிறது அது அப்ராப்ரியேட்டாக இருக்கணும். இதுக்கு தகுந்த கரெக்டான ஒரு அப்ஜெக்டிவாக இருக்கணும். Behavioral objective is a learning outcome stated in measurable terms which gives direction to the learner experience and becomes the basis for student evaluation. அப்போ பிஹேவியரல் அப்ஜெக்டிவ்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் இது வரைக்கும் பார்த்தோம். அடுத்தது என்ன சொல்கிறாங்க? பிஹேவியரல் அப்ஜெக்டிவ். பிஹேவியரல் அப்ஜெக்டிவ்ங்கிறது எதை சொல்லுது அப்படின்னா, லேர்னிங் அவுட்கம் வந்து அதை தான் ஸ்டேட் பண்ணுது. அது வந்து மெஷரபிள் டேர்ம்ஸில் இருக்கணும் அப்படின்றது தான். ஓகே, விச் கிவ்ஸ் டைரக்ஷன்ஸ் டு த லேர்னர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு. லேர்னர் எப்படியெல்லாம் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அது டைரக்ஷன் காட்டுறதா இருக்குது. பிகம்ஸ் த பேசிஸ் ஃபார் ஸ்டூடெண்ட் எவாலுவேஷன். ஸ்டூடெண்ட் எவாலுவேஷனுக்கு இது அடிப்படையான ஒன்றாக இருக்குது. பாயிண்ட்ஸ் இன் ரைட்டிங் பிஹேவியரல் அப்ஜெக்டிவ்ஸ். பிஹேவியரல் அப்ஜெக்டிவ்ஸ் நீங்கள் எழுதும்போது எப்படியெல்லாம் நீங்கள் எழுதணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாயிண்ட்ஸு சொல்கிறாங்க. அதில் எப்படியெல்லாம் எழுதலான்னா, பிகின் ஈச் பிஹேவியரல் அப்ஜெக்டிவ்ஸ் வித் அ வேர்ப். ஒரு வேர்பை வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு பிஹேவியரல் அப்ஜெக்டிவும் நீங்கள் எழுதும்போது எதை ஸ்டார்ட் பண்ணணும்? ஒரு வேர்பை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டேட் ஈச் அப்ஜெக்டிவ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லேர்னர் பர்ஃபார்மன்ஸ். லேர்னர் பர்ஃபார்மன்ஸை வச்சு நீங்கள் வந்து ஒரு அப்ஜெக்டிவை நீங்கள் ஸ்டேட் பண்ணுங்கள். ஸ்டேட் ஈச் அப்ஜெக்டிவ் ஸோ தட் இட் இன்க்ளூட்ஸ் ஒன்லி ஒன் ஜென்ரல் லேர்னிங் அவுட்கம். ஒரே ஜென்ரல் லேர்னிங் அவுட்கம்மை மட்டும் அது இன்க்ளூட் பண்ணுற மாதிரி நீங்கள் எழுதுங்க. பர்பஸ், இது எதுக்காக எழுதுகிறோம்? இது என்னுடைய தேவைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அது உதவும், வேல்யூவேஷனுக்கு, ஓகே இந்த குழந்தை இதிலெல்லாம் எப்படிலாம் நல்லா படிச்சிருக்காங்க, லேர்னர் ரிலேட்டிவ், செல்ஃப் அசஸ்மெண்ட்டுக்கு தன்னைத்தானே ஆராய்ஞ்சு பார்த்து அவங்க கரெக்டாக இருக்காங்களா, இதே மாதிரி ரிப்பீட் பண்ணாமல் இருக்காங்களா, அக்கௌண்டபிலிட்டி, ப்ரையாரிட்டைசிங், இதெல்லாமே தான். ஓகே, நோ ரெப்படிஷன், இது எல்லாமே தான் பர்பஸ் ஆஃப் திஸ் பிஹேவியரல் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது. அடுத்தது என்ன சொல்கிறாங்க? இதுலேயே இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ். இது 5 மார்க்கில் தனியாக கூட கேட்கலாம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ், நம்ம எதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ்ன்றது முக்கியம், எதுக்காக நம்ம டீச் பண்ணுறோம்? டு ப்ரொவைட் டிரெக்ஷன், நீ இப்படி தான் லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது தான். டு ப்ரொவைட் டிரெக்ஷன் ஃபார் த இன்ஸ்ட்ரக்ஷனல் ப்ராசஸ் பை கிளியர்லி ஸ்டேட்டிங் த இன்டெண்டட் லேர்னிங் அவுட்கம்ஸ். ஸோ லேர்னிங் அவுட்கம் இது தான் வரப்போகுது, இது மாதிரி தான் நீங்கள் படிக்கணும், இப்படி படித்தா இங்கே இந்த அவுட்புட் கிடைக்கும். 12th நீ படிக்கும்போது கரெக்டாக படித்தா தான் உன்னோட லைஃப் நமக்கு கரெக்டாக இருக்கும்னு ஜென்ரலாக நம்ம சொல்கிற மாதிரி, இந்த டாப்பிக்கை ஆட் பண்ணணுன்னா இப்படி தான் நீங்கள் ஆட் பண்ணணும், இதில் வந்து கேரி ஆர்டர் இருக்குது, இதெல்லாம் சொல்லித்தரது. டு கன்வே இன்ஸ்ட்ரக்ஷனல் இன்டென்ட் டு ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் அண்ட் எஜுகேஷ்னல் அத்தாரிட்டிஸ். அதுமாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ ஒரு பேரண்ட்ஸ்க்கோ இல்லை எஜுகேஷ்னல் அத்தாரிட்டிஸ்க்கோ நம்ம இதை வந்து கன்வே பண்ணணும். டு ப்ரொவைட் பேசிஸ் for evaluating students learning by describing the performance to be measured. அது மாதிரி எவாலுவேஷன்றது இதனால தான் பண்ணியிருக்கேன், இதனால தான் உனக்கு இதில் மார்க்கை குறைச்சிருக்கேன் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறதுக்காகவும் இது முக்கியமாக வந்து படுது. ஸோ தட் அவங்க வந்து அவங்களுடைய இதை கரெக்ட் பண்ணிக்குவாங்க. தே ஸ்டேட் இன் கிளியர் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஹேவியரல் சேஞ்சஸ். ஸோ அது வந்து ஒரு பிஹேவியரல் சேஞ்சஸில் வந்து முடியும் அப்படிங்கிறது தான். வித்தவுட் இன்ஸ்ட்ரக்ஷனல் பிஹேவியரல் சேஞ்சஸ்னால் அவங்களுடைய இப்படி தான் ஆட் பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க, ஆனால் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஆட் பண்ண சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கும்போது, மல்டிப்ளை பண்ண சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கிறபோது இதுதான் வே அப்படின்றத அவங்க தெரிஞ்சுப்பாங்க. வித்தவுட் இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் டீச்சர்ஸ் டு அசஸ் பிஹேவியர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வித் 3 டொமைன்ஸ்: காக்னிட்டிவ், எஃபெக்டிவ் அண்ட் சைக்கோமோட்டர். இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் இல்லாமல் இதை நான் கற்றுக் கொடுத்தேன், இதை படித்தாங்க, இதை எழுதுனாங்க அப்படின்னு இருக்கும்போது நமக்கு ஈஸியாக வந்து அந்த ஸ்டூடெண்ட்டை என்ன பண்ணிடுவோம், எவாலுவேட் பண்ணிடுவோம் இல்லையா? அவங்களோட பிஹேவியர் என்ன இப்படி இருக்குது, நல்லா படிக்கிறாங்க, நல்லா படிக்கலை, இதில் இவங்க இப்படி தெரிஞ்சுக்கல, மைனஸ்ன்ற சைன் அவங்களுக்கு போட தெரியல, இந்த மாதிரி நம்ம வந்து அசஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக. இது வந்து
இந்த 3 டொமைன்ஸை மட்டும் வச்சு நம்மளால் அசஸ் பண்ண முடியாது, அது டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான். இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் என்கரேஜ் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் குட் கோர்ஸ் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட். அதேமாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸுங்கிறது இருக்கிறதுனால நமக்கு ரிஃப்ளெக்ஷன் வரும். அதாவது ரிஃப்ளெக்ஷன்றதும் லேர்னிங் அவுட்கம் மாதிரி தான். நம்ம என்ன டீச் பண்ணோம் அதுக்கு என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான். அண்ட் குட் கோர்ஸ் டிசைன், நல்ல கோர்ஸ் டிசைனையும் டெவலப்மெண்ட்டையும் நம்ம இதில் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது. இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் ஹெல்ப்ஸ் டு டிஃபைன் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ஓகே, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸுங்கிறது இந்த சிச்சுவேஷனில் இந்த லேர்னர் எப்படி பண்ணுறாங்க, எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குது. டீச்சர் டு மாடிஃபை த அப்ஜெக்டிவ் ஸ்பெசிஃபை. டீச்சர் இப்போ ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் அவங்களுக்கு கரெக்டாக போகலை அப்படின்னும் போது அதை மாடிஃபை பண்ணி அவங்களால சொல்லித்தர முடியும். டு நோ ஹவு வெல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் கவர்ட். ஸோ எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இதை புரிஞ்சுக்கலாம். தே கிவ் டிரெக்ஷன்ஸ் to both teacher and students in selecting and use of materials, methods and activities for learning. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கிறதுனால 2 பேருக்குமே இது டைரெக்ஷன் கொடுக்குது. டீச்சருக்கும் கொடுக்குது, ஸ்டூடெண்ட்க்கும் கொடுக்குது. நம்ம இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது இது ஈஸியாக வருது அப்படின்னு டீச்சரும் கற்றுக்குறாங்க. இந்த மெட்டீரியல்னால நான் ஈஸியாக கற்றுக்கிட்டேன்னு ஸ்டூடெண்ட்ஸும் சொல்கிறாங்க. அதே மாதிரி மெத்தட்ஸ், ஆக்டிவிட்டீஸ் இது எல்லாமே கூட சேர்ந்து வரும். வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். இது கொஸ்டினாக பிஎட்டில் மட்டும் அப்படின்றது இல்லை. நீங்கள் ஃபுல்லாகவே இந்த அகாடமிக்கில் நீங்கள் போய் டீச் பண்ணுற போது கூட இந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமி வச்சு தான் நம்ம டீச் பண்ணுவோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமியை வச்சு தான் நம்மளோட எல்லா கான்செப்ட்ஸும் இருக்கும். அதனால் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் எக்ஸாமில் வருதோ இல்லையோ கண்டிப்பாக என்னத்துக்கு தேவைன்னா நீங்கள் டீச் பண்ணுற ஸ்கூல்ஸுக்கு இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் தேவைப்படுது. ஸோ ப்ளூம்ஸ் டாக்ஸானமி நல்லா படிச்சுக்கோங்க. ப்ளூம்ஸ் டாக்ஸானமி ஆஃப் எஜுகேஷ்னல் அப்ஜெக்டிவ்ஸ் காக்னிட்டிவ் வெர்ஷன். சினாப்சிஸ் என்ன எழுதலாம்? அபவுட் ரிசர்ச்சர். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இன்ட்ரடக்ஷன், அவரை யார் ரிசர்ச் பண்ணாங்க அவங்கள பற்றின இன்ட்ரடக்ஷன் நம்ம கொடுக்கணும். டொமைன்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ். இது என்னென்ன டொமைன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்னிட்டிவ், அஃபெக்டிவ், சைக்கோமோட்டார் டொமைன். இது ஒவ்வொன்றத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இதுனால் என்ன மீனிங்னும் நம்ம இதில் பார்க்கலாம் டீட்டெயிலாக. அடுத்தது கன்க்ளூஷன். அபவுட் ரிசர்ச்சர் யார்? பெஞ்சமின் சாமுவேல் ப்ளூம்ன்றவர் தான் இதை கண்டுபிடிச்சார். ஓகே, ஸோ பெஞ்சமின் சாமுவேல் ப்ளூம் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் இது ஃபுல் நேமு, ஆனால் நமக்கு கொடுக்கும்போது பெஞ்சமின்ஸ் ப்ளூம் அப்படின்னு தான் கொடுப்பாங்க. அதனால தான் இதுக்கு பேர் என்னென்னு வந்துச்சு? ப்ளூம்ஸ் டாக்ஸானமி அப்படின்னு வந்துச்சு. ஸோ பெஞ்சமின்ஸ் ப்ளூம் எந்த வருஷம் பிறந்தார்? February 21, 1913. உங்கள் ரிலேட்டிவ்ஸில் யாராவது ஃபெப்ரவரியில் பிறந்தாங்கன்னா அதை வச்சு ஞாபகம் வச்சு அந்த ப்ளூமையும் உங்கள் ரிலேட்டிவையும் நீங்கள் இது பண்ணி படிச்சுக்கலாம். 1930. He was an American educational psychologist. அவர் ஒரு அமெரிக்கன் educational psychologist. ஓகே, who made contribution to the classification of educational objectives. இவர் கிளாஸிஃபை பண்ணாராம், பிரித்து எடுத்தாராம். ஓகேவா, இந்த educational objectivesனால் என்ன, அது எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற. To define, understand and classify the educational objectives, American educationalist, University of Chicago, he divided it into 3 domains: cognitive, affective and psychomotor, and explains it to the teacher. He died on September 13, 1999. யூஎஸில் அவர் இறந்துட்டார். அவர் ஒரு அமெரிக்கன் எஜுகேஷ்னலிஸ்ட், கல்வியாளர். அவர் என்ன பண்ணுறாரு? 3 வகையாக பிரிக்கிறார். 3 வகையாக. அது என்னென்னு காக்னிட்டிவ், அஃபெக்டிவ் அண்ட் சைக்கோமோட்டார் அப்படிங்கிறது. அவர் இதை டீச்சர்ஸ்க்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அவர் யூஎஸில் இறந்துட்டார். அவருடைய இறந்த தேதி September 13, 1999. அவர் இறந்தது யூஎஸில் இறந்தார். இது இன்ட்ரொடக்ஷன் நீங்கள் எப்பொழுதுமே எழுதணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, அடுத்தது டொமைன்ஸ் ஆஃப் எஜுகேஷ்னல் அப்ஜெக்டிவ்ஸ். எஜுகேஷ்னல் அப்ஜெக்டிவ்ஸில் என்னென்ன டொமைன்ஸ் நம்ம சொன்னோம்? 3 டொமைன்ஸ் இல்லையா? ஒன்று காக்னேட்டிவ், இன்னொன்று அஃபெக்டிவ், இன்னொன்று சைக்கோமோட்டார். காக்னேட்டிவ்ன்ற போது என்ன சொல்கிறாங்கன்னா நாலேஜ், அறிவு. காக்னேட்டிவ்ங்கிறது அறிவு, அதுதான் அதோட மீனிங். இப்போ இதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னா ரீகால் ஆஃப் நாலேஜ் அண்ட் த டெவலப்மெண்ட் ஆஃப் இன்டெலெக்சுவல் எபிலிட்டிஸ் அண்ட் ஸ்கில்ஸ். அப்போ முன்னாடி நம்ம எப்பொழுதுமே நம்மளுடைய லெசன்ஸில் ரீகால்னு ஒன்று பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஒரு லெசன் எடுக்கும் போதுன்னா ரீகால் பண்ணணும். ஓகே, ஸோ என்னென்ன நம்ம ப்ரீவியஸ் லெசன்ஸில் படித்தோம் அப்படின்னு ஒரு ரீகால் பண்ணுவோம். அந்த ரீகால் ஆஃப் நாலேஜ். அதே மாதிரி அடுத்தது என்ன பண்ணுறோம்? நமக்கு இருக்கிற அறிவு திறன் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது, அதை ஸ்கில்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோம்?
நான் அறிவுபூர்வமாக நம்ம யோசிக்கிறோம். அதான் அப்போ காக்னேட்டிவ் டொமைன்னா அதான். அஃபெக்டிவ் டொமைனும் போது டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வேல்யூஸ் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு. அதாவது எதில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, வேல்யூஸு, அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், இது இமோஷன் சார்ந்தது வரும், சார்ந்து வரும். ஓகே, ஸோ அதுதான் அஃபெக்டிவ் டொமைன். சைக்கோமோட்டார் டொமைன் அப்படிங்கும்போது சைக்கோ அப்படின்னு நினச்சிக்கோங்க, டெவலப்மெண்ட் ஆஃப் மோட்டார் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக வருது. In each domain, objectives are in hierarchical order. ஒவ்வொரு டொமைன்லேயுமே அப்ஜெக்டிவ்ஸுங்கிறது ஹைரார்கிக்கல் ஆர்டர். ஹைரார்கிக்கல்னால் என்ன, இவங்களுக்கு அடுத்து இவங்க அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஈஸி டு டிஃபிகல்ட். இவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு ஈஸியாக இருக்குது, அடுத்தது கஷ்டமாக இருக்குது. எப்போதுமே ஈஸியாக இருக்கிறத கொடுத்தா தான் ஃபஸ்ட்டு அந்த டாப்பிக்கே கவனிக்க ஆரம்பிப்பாங்க பிள்ளைங்க. ஏன்னா எல்லாமே ஈஸியாக இருக்குது அப்படின்னும் போது. ஹென்ஸ் திஸ் அரேஞ்ச்மெண்ட் இஸ் கால்ட் டாக்ஸானமி ஆஃப் எஜுகேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ். இப்போ இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, டாக்ஸானமி ஆஃப் எஜுகேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ். இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பேர் தான். அதாவது அரேஞ்ச்மெண்ட்டுங்கிறது எப்படி இருக்கும், இந்த டொமைன் ஈஸி டொமைன்லேருந்து டிஃபிகல்ட் டொமைனுக்கு போகும். ஃபஸ்ட்டு ஈஸி தான் இருக்கும், அதுக்கப்புறமேட்டு எதில் போய் முடியும், டிஃபிகல்ட்டில் போய் முடியுது. இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பேர் தான் என்னது, டாக்ஸானமி ஆஃப் எஜுகேஷனல் அப்ஜெக்டிவ்ஸுங்கிறது. காக்னேட்டிவ் அப்படின்னும் போது இன்க்ளூட்ஸ், அந்த நீங்கள் ஒவ்வொன்றத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா இது ஒரு 10 மார்க்கில் நம்ம ஈஸியாக எழுதலாம். இன்க்ளூட்ஸ் தோஸ் அப்ஜெக்டிவ்ஸ் விச் டீல் வித் ரீகால் அண்ட் ரெகக்னிஷன். அங்கே எழுதணும்ல அதே பாயிண்ட்டு தான் இங்கே இருக்குது. ஓகே, அது ரீகால், ரெகக்னிஷன் ஆஃப் நாலேஜ் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் இன்டெலெக்சுவல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஸ்கில்ஸ். அதை அப்படியே இங்கே எழுதுறீங்க. திஸ் டொமைன் கன்சிஸ்ட் ஆஃப், இந்த டொமைனில் எத்தனை பார்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6 பார்ட்ஸ் இருக்குது. அண்ட் அரேஞ்ச்ட் இன் ஹைரார்கிக்கல் ஆர்டர்னும் போது ஈஸி டு டிஃபிகல்ட். ஓகே, இன் இன்க்ரீசிங் லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி ஃப்ரம் லோவர் டு அப்பர். ஸோ கீழேருந்து மேலே கொண்டு போகிறாங்க. அப்போ ஈஸிங்கிறது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அப்போ என்னவா வருதுன்னா நாலேஜ், அடுத்தது காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில் இருக்கணும், அடுத்தது அப்ளிகேஷன், அனாலிசிஸ், சிந்தசிஸ், இவாலுவேஷன். இதை எப்படி நம்ம படிக்கலாம் அப்படின்னா, நான் காஸ் அப்படின்னு படிப்பேன். இப்போ காஸ் அப்படின்னும் போது KCAASE. அப்போ அனோட்டேஷன்ஸ் படிக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். கேங்கும் போது நாலேஜ், சின்றது காம்ப்ரிஹென்ஷன், ஏங்கிறது அப்ளிகேஷன், அடுத்தது அனாலிசிஸ், சிந்தசிஸ் இன் இவாலுவேஷன். ஸோ மொத்தம் எத்தனை இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 இருக்கணும். ஸோ 6 இருக்கான்னு பாருங்கள். அது ஈஸி டு ஹைரார்கிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கணும். ஃபஸ்ட்டு எந்த லெவலில், லோ லெவல்லேருந்து எக்ஸ்பர்ட் லெவலுக்கு போகுது. சப்ஜெக்ட் ஆஃப் யுவர் இன்ட்ரெஸ்ட், உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உள்ள சப்ஜெக்ட்லேருந்து. அடுத்தது நாலேஜில் ரீகால். ஓகே, திஸ் அப்ஜெக்டிவ் இஸ் டு ரிமெம்பர் அண்ட் ரீகால் ஆர் ரெக்கக்னைஸ் த ஆல்ரெடி லேர்ன்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் அக்யர் மோர் அண்ட் மோர் நாலேஜ். இந்த நாலேஜ் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க இது அப்படின்னா, நம்மளுடைய அறிவு என்ன பண்ணுது, ரீகால் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீகால்னால் என்ன, முன்னாடி நேற்று என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு உடனே நம்ம மைண்ட் என்ன பண்ணிடும், நேற்று என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு போய் அதை ரீகால் பண்ணி கொண்டு வரும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காகவும், அதே மாதிரி அதை நம்ம கரெக்டாக சொல்லுவோம், நேற்று காலையில் நான் இட்லி சாப்பிட்டேன், அதை ரீகால் பண்ணுறதுக்காகவும். அப்போ இட்லி சாப்பிட்டேன்னு சொல்கிறது ரீகால். ஆர் ரெகக்னைஸ் த ஆல்ரெடி லேர்ன்ட் இன்ஃபர்மேஷன். இல்லை எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே தெரியும் அப்படின்றத நம்ம கொண்டு வரதுக்காகவும் தான் இந்த ஸ்கில்லை நம்ம வச்சுருக்கோம். அண்ட் அக்வயர் மோர் அண்ட் மோர் நாலேஜ். அதே மாதிரி இதில் இன்னும் அதிகமான அறிவை நம்ம வளர்த்துக்கிறதுக்காகவும் இதை கொண்டு வரோம். அடுத்தது காம்ப்ரிஹென்ஷன். ஃபஸ்ட்டு ரீகால்னு சொல்லிட்டேன், அதுதான் அதோட இது ஸ்கில். ஓகே, அடுத்தது என்னது அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இப்போ காம்ப்ரிஹென்ஷன் போது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். அப்ஜெக்டிவ்ஸ் அட் திஸ் லெவல் ரெக்வயர் லேர்ன் டு அண்டர்ஸ்டாண்ட் த நாலேஜ் வித்தவுட் எனி டவுட். ஸோ எந்த டவுட்டும் இல்லாமல் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த அப்ஜெக்டிவ்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த லெவல் உதவுது. இப்போது he should have ability to arrange data in order. ஒருத்தனுக்கு நல்ல கரெக்டாக இந்த ஆர்டரில் கொண்டு போகணும் அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுதான் இந்த அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சுக்கிறது அப்படின்னு. எக்ஸாம்பிள், வாட் ஷேப் வுட் இட் கிரியேட் கம்பைனிங் 4 ஸ்லாப்ஸ் டுகெதர். இப்போ 4 ஸ்லாபை நீங்கள் கொண்டு கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ஷேப் வரும் அப்படின்னு நீங்கள் சொல்லணுன்னா டக்குன்னு ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ண தெரியணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி அந்த 4 ஷேப்பை இப்படி வேறு மாதிரி அரேஞ்ச் பண்ணால் அதுக்கு என்ன ஷேப் கொண்டு வரலாம் அப்படின்னா ஸ்கொயரு, இந்த மாதிரி கொண்டு வரலாம். அப்ளிகேஷன் ஸ்கில்.
அப்ளை நாலேஜ். ஓகே, எப்படி நம்ம வந்து கற்றுக்கிறது மாத்திரம் இல்லாமல் அதை அப்ளை பண்ணால் மட்டும்தானே அது உதவும். திஸ் அப்ஜெக்டிவ்ஸ் ரெக்வயர் ஸ்டூடெண்ட்ஸ் டு அப்ளை ஆல்ரெடி லேர்ன்ட் நாலேஜ். ஏற்கனவே என்ன கற்றுக்கிட்டாங்களோ அதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தான். டு அ நியூ அண்ட் அன்ஃபெமிலியர் சுச்சுவேஷன் திங்க் கிரிட்டிக்கலி இன் டெப்த். ஓகே, ஆட் பண்ணி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, போய் மாலில் போய் ஷாப் பண்ணிவிட்டு எவ்வளோ கணக்கு அப்படின்னு கேட்டாக்கா அதை ஆட் பண்ண தெரியல அப்படின்னும் போது அப்ளிகேஷன் ஸ்கில் உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். இதை உங்களுக்கு போய் ஆட் பண்ண தெரியுது அப்படிங்கும்போது இந்த அன்ஃபெமிலியர் சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு புதுசான சுச்சுவேஷனில் நீங்கள் அதை கற்றுக்கிட்டு அதை கிரிட்டிக்கலாக அப்ளை பண்ணி நீங்கள் வந்து அந்த நாலேஜை அடைஞ்சிக்கிறீங்க. அடுத்தது அனாலிசிஸ். பிரேக்கப்னா என்ன? பிரேக்கப்னா அனாலிசிஸ் ஸ்கில்லுக்கு தேவை. அப்ஜெக்டிவ் அட் திஸ் லெவல் ரெக்வயர்ஸ். இந்த லெவலில் என்ன தேவைப்படுது அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னும் போது லேர்னர் என்ன வந்து கற்றுக்க போகிறாங்க இதில் அப்படின்னா to break up the given communication into parts to understand better. ஏதோ ஒரு கம்யூனிகேஷனை அவங்களால அதை பிரித்து பார்த்து அதை புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதான். why are dolphins called mammal? டால்ஃபின்ஸு நமக்கு தெரியும், டால்ஃபின்ஸை ஏன் மேமல்ஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு வகையறுத்து பிரித்து பார்க்க தெரியும் அப்படிங்கிறது. சிந்தசிஸ், பசில். ஓகே, ஸோ அதில் வந்து பசில் கொண்டு வராங்க. சிந்தசிஸ் அப்படிங்கும்போது இஸ் ஜஸ்ட் ஆப்போசிட் டு அனாலிசிஸ். அனாலிசிஸ்க்கு ஆப்போசிட்டு. இதில் என்ன கற்றுக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the ability to draw upon elements from various sources and put them together to produce new. ஸோ இவங்களுக்கு புதுசாக என்ன ஏதோ ஒரு சோர்ஸ்லேருந்து புதுசாக ஒன்று கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான். அது எல்லாத்தையும் கொண்டு போய் ஒருமுகப்படுத்தி ஒரு புது ஆப்ஜெக்டை கொண்டு வர முடியும், அதை ஸ்ட்ரக்சர் பண்ண முடியும். இந்த அப்ஜெக்டிவ்ஸ் என்ன கொடுக்குது அப்படின்னா டைவர்ஜென்ட் திங்கிங்கும் க்ரியேட்டிவிட்டி திங்கிங்கும் அந்த குழந்தைங்களுக்குள்ளே கொண்டு வருது. எக்ஸாம்பிள், புட் வேர்ட்ஸ் டுகெதர் டு ஃபார்ம் அ சென்டென்ஸ். இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக போட்டு ஒரு சென்டென்ஸாக கொண்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னும் போது அது அவங்களால அதை செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜ் என்ன? எவாலுவேஷன், ஜட்ஜ்மெண்ட். Okay, the ability to make judgment about something for given purpose. Judgment can both quantitative and qualitative. இப்போ அவங்களால என்ன பண்ண முடியும்னா ஜட்ஜ் பண்ண முடியும், இதனால தான் வந்தது, இது கரெக்டு. ஏன் ஜட்ஜாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்களை போடுறாங்க, ஏற்கனவே கற்றுக்கிட்டவங்கள போடுறாங்க அப்படின்னா அவங்க நல்ல அறிவுக்கு வந்தவங்க அப்படி, அதனால தானே ஏற்கனவே இதை பற்றின அறிவு அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ ஜட்ஜ்மெண்ட் வந்து அவங்க பண்ண முடியும், அது இந்த பர்பஸ்க்காக தான் இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அது குவாலிட்டேட்டிவாகவும் இருக்கலாம், குவான்டிடேட்டிவாக இருக்கலாம். அளவு இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க, அதனால் இவங்க தான் வெற்றி அடைகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த தான் இவ்வளோ நேரம் ஃபஸ்ட்டு டொமைன் பார்த்தோம், அது காக்னிட்டிவ் டொமைன். அடுத்த டொமைன் என்னது? அஃபெக்டிவ் டொமைன். காக்னிட்டிவ், அஃபெக்டிவ் அண்ட் சைக்கோமோட்டார். கேப் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா அந்த 3 டொமைனும் ஞாபகம் இருக்கும். ஹைரார்கி ஆஃப் அஃபெக்டிவ் டொமைன். ஸோ அஃபெக்டிவ் டொமைனுடைய ஹைரார்கி என்ன? ரெஃபர்ஸ் டு எமோஷனல் அண்ட் ஆட்டிடியூட்னல் என்கேஜ்மெண்ட் வித் சப்ஜெக்ட் மேட்டர். ஸோ இது வந்து எமோஷ்னல் சார்ந்தது, அதான் சொன்னேன் இல்லையா, அழுகுவாங்க, சிரிப்பாங்க, இந்த எமோஷன் சார்ந்தது, இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க, இது எல்லாமே அது எதில் வந்தது அப்படின்னா affective domain. Affectiveனாவே emotions சார்ந்தது, attitudinal engagement with the subject matter. There are 5 levels in the affective domain, moving through the lowest order process to highest. இதில் எத்தனை லெவல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 லெவல்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ 5 லெவல்ஸும் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா லோவஸ்ட் டு ஹையஸ்ட்டு தான், இங்கேயும் கீழேருந்து தான் மேலே. ஸோ படிக்கும்போது எமோஷன்ஸும் சேர்ந்து தானே வரும். அதில் என்னென்ன எமோஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசீவிங், ஃபஸ்ட்டு அதை எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாங்க, எப்படி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, பதில் அளிக்கிறாங்க, அதை எப்படி வேல்யூ பண்ணுறாங்க, எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு செகண்ட் கேரக்டரைசிங், இதெல்லாம் தான் வந்து எது நம்மளோட அஃபெக்டிவ் டொமைன். அப்போ இது எப்படி படிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா RRVOC அப்படின்னும் போது ரெவோக் அப்படின்னு நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ உங்களுடைய இதுபடி நீங்கள் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் படித்தே தான் ஆகணும், இது இம்பார்ட்டண்ட். ரிசீவிங்கிறது திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு ஸ்டெப். ரிசீவிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இல்லையா. ஒருத்தர் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து லேர்னர் வந்து அதை ரிசீவ் பண்ணிக்கணும். டு லேர்ன் வாட் த டீச்சர் டீச்சர்ஸ். ஓகே, ஸோ டீச்சர் என்ன டீச் பண்ணுறாங்களோ அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு. லிசன் அட்டென்டிவ்லி டு அ பர்டிகுலர் ஃபினோமினா ஆர் ஸ்டிமுலி. அதுமாதிரி அட்டென்டிவாக அதை வந்து கவனிப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்டிமுலியை அவங்க வெளிப்படுத்துவாங்க அப்படிங்கிறது. ரெஸ்பாண்டிங் அப்படிங்கும்போது என்னது? ஆல்சோ கால்டு
இன்ட்ரெஸ்ட் அப்ஜெக்டிவ், இதை இன்ட்ரெஸ்ட் அப்ஜெக்டிவ்னும் சேர்த்து சொல்லுவாங்களா ரெஸ்பாண்டிங் அப்படிங்கும்போது. திருப்பி பதில் சொல்லும்போது அந்த குழந்தை அதில் இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படிங்கிறது தான். இன்ட்ரெஸ்ட் இன் மேத்தமெட்டிக்ஸ் லென்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் டு செலக்ட் அ பர்டிகுலர் வொகேஷன் த்ரூ அவுட் இஸ் லைஃப். ஸோ இந்த மேத்தமெட்டிக்ஸை வந்து நம்ம கற்றுக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு அதில் வாழ்க்கை முழுவதும் அது பயனுள்ளதாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் கேன் பி டெவலப்ட் இன் சால்விங் பசில்ஸை சால்வ் பண்ணுறதுக்கோ, நான் பசில்ஸ் ரொம்ப அதிக அளவில் விளையாடுங்க குழந்தைங்க, அது மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் புக்ஸு, ஜேர்னல்ஸு இதெல்லாம் ரீட் பண்ணுறதுக்கு கூட அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க அப்படிங்கிறது தான். அப்ரிஷியேஷன் அப்படின்னும்போது ஸ்டூடெண்ட் அப்ரிஷியேட்ஸ் மேத்தமெட்டிக்ஸை ஸ்டூடெண்ட்ஸ் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. எதுக்கு? டெய்லி லைஃப்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக. அண்ட் ஹவ் இட் ஹெல்ப்ஸ் டு அதர் சப்ஜெக்ட்ஸ், அதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கும் அது யூஸ் ஆகுது அப்படிங்கிறதுல அவங்களுக்கு நல்லா தெரியுது. ஆர்கனைசேஷன் அப்படிங்கும்போது ஆர்கனைசிங் டிஃப்ரெண்ட் வேல்யூஸை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது, கான்ஃப்ளிக்ட் இருந்தால் அதை எப்படி ரிசால்வ் பண்ணுறது, ரிசால்விங் கான்ஃப்ளிக்ட். அடுத்தது பில்டிங் அண்ட் இன்டர்னலி கன்சிஸ்டன்ட் வேல்யூ சிஸ்டம். ஸோ எப்படி நம்ம ஒரு இன்டர்னலி கன்சிஸ்டன்ட் வேல்யூ சிஸ்டமை பில்டு பண்ணுறது அப்படிங்கிறதையும் அவங்க கற்றுக்குறாங்க. வேல்யூவிங் அப்படிங்கும்போது இட் மீன்ஸ் அசஸ்மெண்ட் ஆஃப் திங், ஃபெனோமெனா ஆர் பிஹேவியர். இட் இஸ் கால்ட் ஆட்டிடியூட். இதுக்கு பேர் தான் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ ஒரு அசஸ் பண்ணுறாங்க, ஒரு திங்கையோ ஒரு ஃபினாமினாவையோ இதில் பிஹேவியரையோ அசஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஆட்டிடியூடுவாங்க. டெவலப்மெண்ட் ஆஃப் ஆட்டிடியூட் இன் மேத்தமெட்டிக்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ மேத்தமெட்டிக்ஸை டீச் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த மேஜர் அப்ஜெக்டிவ்ஸ் எது அப்படின்னா அந்த ஆட்டிடியூடை நம்ம டெவலப் பண்ணுறது தான் அப்படிங்கிறது. இதோட என்ன முடிஞ்சிருச்சு? அஃபெக்டிவ் டொமைன் முடிஞ்சிருச்சு. கேப்பில் பி மட்டும்தான் இருக்குது. அதாவது சைக்கோமோட்டார் டொமைன். சைக்கோமோட்டார் அப்படிங்கும்போது ஆக்ஷனை பேஸ் பண்ணி இருக்கிறது தான் சைக்கோமோட்டார் டொமைன். இதில் சினாப்சிஸ் என்ன இருக்குது? ரிசர்ச்சரை பற்றி டொமைன் ஆஃப் எஜுகேஷனல் அப்ஜெக்டிவ், சைக்கோமோட்டார் டொமைன்ஸ், ஹைரார்கி ஆஃப் சைக்கோமோட்டார் டொமைன், கன்க்ளூஷன். இதை மட்டும் தனியாக 5 மார்க்கில் கேட்டால், இது மாதிரி ஒவ்வொரு டொமைனையும் தனியாக 5 மார்க்கில் கேட்டால் நீங்கள் இந்த மாதிரி எழுதிட்டு தான் எழுதணும். அப்படி யாரும் இன்னும் கேட்டதில்லை, பட் கேட்டால் எழுதலாம். சைக்கோமோட்டார் டொமைன் இன்க்ளூட்ஸ் ஃபிசிக்கல் movements, coordination and use of the motor skills areas. Bloom and his colleagues never created subcategories for skills in the psychomotor domain. ஸோ சைக்கோமோட்டார் டொமைன்கிறது ஒரு ஃபிசிக்கல் மூமெண்ட்டை சொல்கிறது. ஓகே, சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ ஃபிசிக்கல் மூமெண்ட் இல்லாமல் அது செய்ய முடியாது. அதுமாதிரி கோஆர்டினேஷன் இருக்கும். அண்ட் யூஸ் ஆஃப் மோட்டார் ஸ்கில்ஸை பயன்படுத்துறது. இதுதான் சைக்கோமோட்டார் டொமைன்ஸில் உள்ளது. ப்ளூமும் அவங்களோட கொலீக்ஸும் இந்த சைக்கோமோட்டார் டொமைன் அவங்க கண்டுபிடிச்சதில் சப் கேட்டகரி அப்படிங்கிற ஒன்று அவங்க கொண்டு வரவே இல்லையா. பட் சின்ஸ் தென் அதர் எடுக்கேட்டர்ஸ் ஹேவ் கிரியேட்டட் தேர் ஓன். அப்போ அதர் எடுக்கேட்டர்ஸ் தான் இதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. சைக்கோமோட்டார் டாக்ஸானமீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஓன் டாக்ஸானமீஸை அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. சைக்கோமோட்டார் டொமைன் ஹேஸ் பீன் ரிவைஸ்ட் ஓவர் த இயர். ஓகே, ஸோ இதை ரிவைஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. வருஷம் ஒரு இதில் ரிவைஸ் ஆகிட்டு தான் இருக்குது. எலிசபெத் சிம்சன் பில்ட் ஹர் டாக்ஸானமி ஆன் த ஒர்க் ஆஃப் ப்ளூம் அண்ட் அதர்ஸ். எலிசபெத் சிம்சன்றவங்க தான் இந்த ப்ளூமும் அவங்களுடைய கொலீக்ஸும் சேர்ந்து கண்டுபிடிச்சதை இவங்க பில்டு பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கீழேருந்து போனோன்னா பர்செப்ஷன், ஓகே, பர்செப்ஷன் செட்டு, கைடட் ரெஸ்பான்ஸ், மெக்கானிசம், காம்ப்ளெக்ஸ் ஓவர்ட் ரெஸ்பான்ஸ், அடாப்டேஷன், ஒரிஜினேஷன், இது எல்லாமே. இதை நம்ம ஆனால் எழுதும்போது எப்படி எழுதணும்? இப்படி தான் எழுதுவோம் இல்லையா, ஓஏசி அண்ட் எம்ஜிஎஸ்பி. ஸோ இதுதான் என்னது சைக்கோமோட்டார் டொமைன். பர்செப்ஷன் அப்படின்னா என்ன? இட் மீன்ஸ் அப்சர்விங் த ஆக்ட் ஆஃப் த டீச்சர் என்ன எப்படிலாம் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து இதை அப்சர்வ் பண்ணுறது தான். பர்செப்ஷன்னாவே மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அப்சர்வ் பண்ணுறது தான். ஓகே, செட் அப்படின்னா ரெடினஸ் டு ஆக்ட், இன்க்ளூட்ஸ் மென்டல், ஃபிசிக்கல் அண்ட் எமோஷ்னல் செட்ஸ். ஓகே, ஸோ செட் அப்படிங்கும்போது அதில் மென்டல் சார்ந்த, ஃபிசிக்கல் சார்ந்த, எமோஷ்னல் சார்ந்தது தான் இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான். சார்ந்து ரெடியாக ஆக்ட் பண்ணுவாங்க அதில், அவ்வளோதான். கைடட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கும்போது ஃபாலோயிங் டிரெக்ஷன்ஸ் ஆஃப் த டீச்சருடைய டைரெக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுறது. டிஃப்ரென்ஷியேட்டிங் வேரியஸ் மூமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்க முடியும்.
ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் லேர்னிங் காம்ப்ளெக்ஸ் ஸ்கில் ஏதாவது இருந்துச்சுன்னா அது நம்ம ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து கற்றுக்கிறது. மெக்கானிசம் அடுத்தது இன்டர்மீடியட் ஸ்டெப் இன் லேர்னிங் அ காம்ப்ளெக்ஸ் ஸ்கில். ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்கில் இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி கற்றுக்கிறது, ஒரு இன்டர்மீடியட் ஸ்டெப்பில் அதை கற்றுக்கிறது, அதுதான் மெக்கானிசம் அப்படிங்கிறது. ரெஸ்பான்சஸ் ஹேபிச்சுவல் அண்ட் மூமெண்ட்ஸ் வித் சம் கான்ஃபிடென்ஸ் அண்ட் ப்ரொஃபிஷியன்சிஸ். ரெஸ்பான்சஸ்ன்னு வரும்போது அது ஹேபிச்சுவலாக இருக்கும், அடுத்த டெய்லி அதை யூஸ் பண்ணுவாங்க மூமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் அதை கான்ஃபிடென்ட்டாகவும் ப்ரொஃபிஷியண்ட்டாகவும் அதை யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. காம்ப்ளெக்ஸ் ஓவர்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னும் போது ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரொஃபிஷியன்சி, இதுதான் வந்து ப்ரொஃபிஷியன்சிலே ஹையஸ்ட், அதாவது நீங்கள் கை தேர்ந்தவர்கள் மேக்ஸ்லேயே அப்படிங்கிறது தான். இட் பிகம்ஸ் நேச்சுரல் அண்ட் ஆட்டோமேட்டிக், இது நேச்சுரலாகவும் இருக்கும் ஆட்டோமேட்டிக்காகவும் இது நடக்கும் அப்படி. ப்ரொஃபிஷியன்சி இண்டிகேட்டட் பை குவிக் அக்யூரேட் அண்ட் ஹைலி கோஆர்டினேட்டட் பர்ஃபார்ம்ஸ். ப்ரொஃபிஷியன்சி அப்படிங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுது, குவிக்காக பண்ணுறதுக்கு அதுக்கு தான் ஸ்பீட் அண்ட் அக்யூரசி டெஸ்ட்டுன்றது வைப்பாங்க. அதே மாதிரி ஹைலி கோஆர்டினேட்டட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் ரெக்வயர் மினிமம் எனர்ஜி இருந்தால் போதும். அடுத்தது அடாப்டேஷன். ஸ்கில்ஸ் ஆஸ் வெல் டெவலப்டு அண்ட் த இண்டிவிஜுவல் கேன் மாடிஃபை மூவ்மெண்ட் பேட்டர்ன்ஸ் டு ஃபிட் ஸ்பெஷல் ரெக்குவயர்மெண்ட்ஸ். ஸோ இந்த ஏதாவது ஒரு இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறது, ஃபிட் பண்ணிக்கிறது இல்லையா, ஸோ அதுதான் அப்படிங்கிறது அடாப்டேஷன். நம்ம வந்து அதுக்குள்ளார அப்போ அந்த ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணோம் அப்படின்னா அதில் அடாப்ட் பண்ணி இருக்கிறது, அதுக்கு தகுந்த மாடிஃபிகேஷன்ஸை நம்ம பண்ணிக்கிறது. ஒரிஜினேஷன் அப்படின்னும் போது கிரியேட்டிங் நியூ மூமெண்ட் பேட்டர்ன்ஸ் டு ஃபிட் அ பர்டிகுலர் சிச்சுவேஷன்ஸ் ஆர் ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம். ஒரு நியூ மூமெண்ட்டை வந்து ஒரு பேட்டர்ன் வந்து நம்ம என்ன கொண்டு போகிறோம், அதை வந்து ஃபிட் பண்ணுறோம் பர்டிகுலர் சிச்சுவேஷனில், இல்லை ஒரு ப்ராப்ளமில், இந்த ஸ்பெசிஃபிக்கான ப்ராப்ளமில் நம்ம ஒரு நியூ மூமெண்ட்டை இதை கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் ஒரிஜினேஷன் அப்படிங்கிறது. லேர்னிங் அவுட்கம்ஸ் எம்ஃபசைஸ் க்ரியேட்டிவிட்டி பேஸ்ட் அப்பான் ஹைலி டெவலப்டு ஸ்கில்ஸ். அப்போ இது எதை பேஸ் பண்ணி இருக்குது, லேர்னிங் அவுட்கம்ஸுங்கிறது இந்த க்ரியேட்டிவிட்டியை பேஸ் பண்ணி இருக்குது அப்படிங்கிறது தான். இது தான் வந்து ப்ளூம்ஸோட டாக்ஸானமி. இதை ரிவைஸ் பண்ணி நமக்கு கொண்டு வந்திருக்காங்க, அதுதான் இப்போ லேட்டஸ்ட்டு, இது தான் இம்பார்ட்டண்ட்டு. அப்போ இதையும் நமக்கு கேட்பாங்க, ரிவைஸ்டு ப்ளூம்ஸ் டாக்ஸானமி. இப்போ இதை தான் நம்ம வந்து ஸ்கூல்ஸில் கொண்டு வரோம் அந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமியை விட. இப்போ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சினாப்சிஸ் எழுதிட்டு இங்கே இன்ட்ரடக்ஷன் எழுதணும். லாரன்ஸ் ஆண்டர்சன் ஃபார்மர் ஸ்டூடெண்ட் ஆஃப் ப்ளூமுடைய ஸ்டூடெண்ட் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காரு, அவர் பேர் லாரன்ஸ் ஆண்டர்சன். ஓகே, ரிவர்ஸ் த ப்ளூம்ஸ் டாக்ஸானமி அண்ட் மேட் நம்பர் ஆஃப் சேஞ்சஸ். இதில் அதிகப்படியான சேஞ்சஸை இவர் கொண்டு வந்திருக்காரு. ஆண்டர்சன் அண்ட் ராத்கோல் 2001 அவங்க அந்த டைமில் இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான். ப்ளூம்ஸ் டாக்ஸானமி என்ன நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா, என்னென்னு படிச்சிருக்கோம், காஸ் அப்படின்னு சொல்லி படித்தோம் இல்லையா, KCAASE அப்படின்னு படித்தோம். இது அப்படியே தான் இருக்குது. ஓகே, ஸோ இதில் ரெண்டு தான் சேஞ்ச் பண்ணியிருக்காரு மேஜராக. இப்போ இங்கே நாலேஜ் வந்து என்னதான் இருக்குது, ரிமெம்பரிங், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளிகேஷன், அனாலிசிஸ், அனலைசிங். ஓகே, சிந்தசைஸ் மட்டும் மாறிட்டு க்ரியேட்டிவிட்டி தான் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட்டும், எவாலுவேட்டிங்கிறது கொஞ்சம் லோவராகவும் கொண்டு வந்திருக்காங்க, அவ்வளோதான். இதில் எல்லாமே ஈக்குவல். ஓகே, அனாலிசிஸ், அனலைசிங்கும் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். அப்ளிகேஷன், அப்ளையிங், காம்ப்ரிஹென்ஷன்றது அண்டர்ஸ்டாண்டிங்னு மாறி இருக்குது, நாலேஜுங்கிறது ரிமெம்பரிங். இதில் ரெண்டு மாறி இருக்குது, அது சிந்தசிஸ் அண்ட் எவாலுவேஷன். இந்த எவாலுவேஷன்றது கீழே வந்திருக்கு, கடைசியில் க்ரியேட்டிவிட்டி, அவ்வளோதான். இதுதான் ரிவைஸ்டு ப்ளூம்ஸ் டாக்ஸானமி. இதுவும் வந்து கீழேருந்து தான் மேலே போகுது. அப்போ ரிவைஸ்டு ப்ளூம்ஸ் டாக்ஸானமியை மட்டும் தனியாக எழுதிக்கோங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து ரீகால்ன்றது தேவை, ரிமெம்பரிங்கிறது தேவை, அடுத்தது அண்டர்ஸ்டாண்டிங், அடுத்தது அப்ளையிங், அனலைசிங், எவாலுவேட்டிங் அண்ட் கிரியேட்டிங். இதை வந்து ருவாக் அப்படின்னு நாம் ஞாபகம் வச்சுக்கலாம், அது உங்களுடைய இஷ்டம். ஓகே, ரிமெம்பரிங் அப்படிங்கிறது இஸ் ரீகாலிங் இன்ஃபர்மேஷனை ரீகால் பண்ணுறது. இதை நம்ம நிறையவே டீட்டெயிலாக பார்த்துறோம். திஸ் அப்ஜெக்டிவ் இஸ் டு ரெக்கக்னைசிங். இந்த அப்ஜெக்டிவ் எதுக்காக அப்படின்னா டு ரெக்கக்னைஸ், டு லிஸ்ட். ஓகே, இதுதான் அப்படின்றத நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்காகவும், லிஸ்ட் பண்ணுறதுக்காக 1 2 3 அப்படின்னு டிஸ்கிரைப் விளக்கிறதுக்காகவும், அதுக்கு நேமிங் கொடுக்கறதுக்காகவும், ஃபைண்டிங் ஆல்ரெடி லேர்ன்டு இன்ஃபர்மேஷன், ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம வந்து என்னென்ன கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் கொடுத்தது தான் இந்த ரிமெம்பரிங் அப்படிங்கிறது. அடுத்தது அண்டர்ஸ்டாண்டிங். அப்ஜெக்டிவ் அட் திஸ் லெவல் ரெக்வயர்ஸ் லேர்னர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த நாலேஜ் வித்தவுட் எனி டவுட். எந்த டவுட்டும் இல்லாமல் புரிஞ்சுக்கிறது தான் இந்த அப்ஜெக்டிவோடது.
அதுதான் இந்த லெவல். நாலேஜ் டு இன்டர்ப்ரெட் பண்ண சொன்னால் இன்டர்ப்ரெட் பண்ண தெரியணும், எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னால் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும், கிளாஸிஃபை பண்ண தெரியணும், சம்மரைஸ் பண்ண தெரியணும். அப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்ளையிங் அப்ஜெக்டிவ் அட் திஸ் லெவல் ரெக்வயர்ஸ் அப்படின்றது தான் நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதணும். ஓகே, எழுதும் போது அப்ஜெக்டிவ் அட் திஸ் லெவல் அப்படின்னு ரெக்வயர்ஸ் லேர்னர்ஸ் டு அப்ளை இன்ஃபர்மேஷன் இன் அனதர் ஃபெமிலியர் சிச்சுவேஷன் அண்ட் எக்ஸிக்யூட்டிங் இன் அ பெஸ்ட் வே. ஸோ ஒரு இதை நம்ம வந்து கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னா அதை வேறு ஒரு சிச்சுவேஷனில் வேறு ஒரு இதில் வந்து அவங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ண தெரியணும் அப்படிங்கிறது தான். இதுக்கும் நம்ம எக்ஸாம்பிள் நிறைய பார்த்துட்டோம். அனலைசிங் அப்படிங்கும் போது அட் திஸ் லெவல் ரெக்வயர்ஸ் த லேர்னர்ஸ் டு அட்டைன் த எபிலிட்டி டு பிரேக் அப் a given information into parts to explore understanding and relationships between them. ஸோ இந்த லெவலில் என்ன தெரியணும் அவங்களுக்கு ஒரு இதை வந்து பிரிக்க தெரியணும், பார்ட்டாக அதுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண தெரியணும், புரிஞ்சிக்க தெரியணும், இதுக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு சொல்ல தெரியணும். அடுத்தது எவாலுவேட்டிங்னும் போது ஜட்ஜ் பண்ண தெரியணும். ஓகே, இதனால தான் வந்தது, இதுதான் காரணம், இதுக்கு டெசிஷன் எடுக்க தெரியணும், ஆர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் எடுக்க தெரியணும். ஜட்ஜ்மெண்ட் கேன் பி போத் குவான்டிடேட்டிவாகவும் இருக்கலாம், குவாலிட்டேட்டிவாக இருக்கலாம். இது ஏற்கனவே நம்ம பார்த்ததுனால நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன். க்ரியேட்டிங் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கில். நம்ம ஒன்று கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த குழந்தைங்க அதை வந்து க்ரியேட் பண்ணி காமிச்சிச்சு அப்படின்னா அதுலேயும் வந்து இன்னோவேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னும் போது அதுதான் இருக்கிறதே ஹையஸ்ட் ஸ்கில்னு சொல்லுவாங்க. பை புட்டிங் எலிமெண்ட்ஸ் டுகெதர் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ் டு ஃபார்ம் the ability to generate new ideas, products or ways of viewing things in a different way, designing, planning, producing, inventing things and objects is the objective at this level. ஸோ எல்லா எலிமெண்ட்ஸையும் அவங்களால ஓகே கற்றுக்கிட்டது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அவங்களால ஒரு வேரியஸ் சோர்ஸஸை வந்து டெவலப் பண்ண முடியுது, நியூ ஐடியாஸை வந்து கொடுக்க முடியுது, ப்ராடக்ட்ஸை கொடுக்க முடியுது அப்படின்னா அதுதான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வேல அவங்க வந்து திங்க் பண்ணுறாங்க, வியூ பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அப்போ அதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு ஸ்கில் அப்படிங்கிறது. டிசைனிங், பிளானிங், ப்ரொடியூசிங், இன்வென்டிங் நியூ திங்ஸ், ஒரு புதுசாக கண்டுபிடிக்கிறது, இது எல்லாமே வந்து இந்த லெவலில் அச்சீவ் பண்ணப்படுது. ஸோ இதுதான் இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட் ஹையஸ்ட்டு திங்கிங் லெவல் அப்படிங்கிறது தான் இங்கே கொண்டு வராங்க. அடுத்தது இன்டர் ரிலேஷன் அமாங் த டொமைன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்டர் ரிலேஷன் இதற்கும் என்ன தொடர்பு, இதற்கும் என்ன தொடர்பு, இதை கொண்டு வராங்க. காக்னேட்டிவ், அஃபெக்டிவ், இந்த டொமைன்ஸ்னாவே இந்த 3 டொமைன்ஸ் தான் எப்பொழுதுமே வரும். காக்னேட்டிவ், அஃபெக்டிவ் அண்ட் சைக்கோமோட்டார் அப்படிங்கிறது. காக்னேட்டிவ்ன்றது மென்டல் ஸ்கில்ஸ் இல்லையா, அஃபெக்டிவ்ங்கிறது ஃபார் க்ரோத் இன் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். ஏற்கனவே சொல்லிட்டேன், ஃபீலிங்ஸை எமோஷனை சொல்கிறது தான் அஃபெக்டிவ். சைக்கோமோட்டார்ன்றது ஃபிசிக்கலாக ஸ்ட்ரென்த்தாக இருக்கேன், மேனுவலாக அவங்க செய்கிறது, இதுதான் வந்து சைக்கோமோட்டார். The learning domains can be incorporated while designing the course outcomes. லேர்னிங் டொமைன்ஸுன்றது ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக இருக்கலாம் இல்லையா. ஒரு கோர்ஸ் அவுட்கம்ஸை நம்ம டிசைன் பண்ணும்போது அது மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு தான். ஃபார் எக்ஸாம்பிள், while teaching practical geometry, new knowledge is acquired in cognitive domain. இல்லையா, நம்ம ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரியை நம்ம வந்து சொல்லித்தரோம் அப்படின்னாக்கா அந்த குழந்தைங்களுக்கு என்ன வருது, அங்கே காக்னேட்டிவ் டொமைன் அவங்க அச்சீவ் பண்ணுறாங்க, அறிவு சார்ந்து அவங்களுக்கு கிடைக்கிது. யூஸிங் மோட்டார் ஸ்கில்ஸ், இதில் மோட்டார் ஸ்கில்ஸ் எப்படி கொண்டு வரது, we teach how to the பெஸ்ட் இன் சைக்கோமோட்டார். ஸோ இதை நம்ம யோசிக்கணும். ஓகே, மோட்டார் ஸ்கில்ஸில் நம்ம எப்படி கொண்டு வரது இந்த சைக்கோமோட்டார் டொமைனை. வித் அஃபெக்டிவ் டொமைன் காம்பனன்ஸ் வி கிவ் மோட்டிவேஷன். அஃபெக்டிவ் டொமைனை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும், மோட்டிவேட் பண்ண முடியும். ஸோ ப்ரைஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ் டு பிரிங் இன்ட்ரெஸ்ட் இன் த சப்ஜெக்ட் மேட்டர். அப்போ இந்த 3 டொமைனுமே நம்ம டீச் பண்ணுற ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த சேம் வே வி ரிலேட் 2 or 3 டொமைன்ஸ். ஓகே, இந்த சேம் வே இந்த மாதிரியே நம்ம இந்த 3 டொமைன்ஸையும் சேர்த்து பெர்ஃபார்ம் பண்ணணும். டீச்சிங் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸில் நம்ம இதை கொண்டு வந்து காமிக்கணும். அண்ட் கிவ் மீனிங்ஃபுல் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ இதில் நம்ம வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு கற்பித்தல் இதை வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். கடைசி டாபிக் என்ன அப்படின்னா, இதுக்கும் என்ன தொடர்பு, இந்த மேத்தமேட்டிக்ஸ்க்கும் மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது தான். காரலேஷன் பிட்வீன் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் அதர் சப்ஜெக்ட்ஸ். மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் பிளேசஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் காரலேஷன். இல்லையா, மேத்தமெட்டிக்ஸும் சயின்ஸும் ஒன்றுக்கு தொடர்புடையது. இது இம்பார்ட்டன்ட் ரோலை வந்து ப்ளே பண்ணுது. இட் மேக்ஸ் லேர்னிங் பெர்மனெண்ட். இப்போ கற்றலை வந்து அது பெர்மனெண்ட் ஆக்குது. கான்சென்ட்ரேட் அண்ட்
கான்சன்ட்ரேட் பண்ண வைக்குது, அதே மாதிரி நாலேஜையும் அந்த லேர்னர்ஸ்க்கு கொடுக்குது. மென்டல் எபிலிட்டிஸ் லைக் இதில் என்னென்ன மென்டல் எபிலிட்டிஸ் வருது, ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும், லாஜிக்கல் ரீசனிங் கொடுக்க முடியும், இமேஜினேஷன் கற்பனை பண்ண முடியும், அனாலிட்டிக்கல் பவர் ஆஃப் ஸ்டூடெண்ட், இது எல்லாமே நம்மளால் பண்ண வைக்க முடியும். அப்போ இந்த ஒவ்வொரு டாப்பிக்கும் மேக்ஸுக்கும் ஃபிசிக்ஸ்க்கும் என்ன தொடர்பு, மேக்ஸுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் என்ன தொடர்பு, மேக்ஸுக்கும் பயாலஜிக்கும் என்ன, நமக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் அதர் சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ, சோஷியல் சயின்ஸுனா ஜியாகிரஃபிக்கும் மேக்ஸுக்கும், எக்கனாமிக்ஸ்க்கும் மேக்ஸுக்கும், லாங்குவேஜ் சப்ஜெக்ட்ஸ்க்கும் மேக்ஸுக்கும் என்ன தொடர்பு, ஃபைன் ஆர்ட்ஸ்க்கும் மேக்ஸுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் புக்கிலேருந்து பார்த்து இதை ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது இல்லை உங்களுக்கே ஏற்கனவே தெரியும் மேக்ஸுக்கும் ஃபிசிக்ஸ்க்கும்னா நீங்கள் அதையே எழுதலாம். ஸோ ஃபிசிக்ஸில் எப்படி மேக்ஸை கொண்டு போய் அப்ளை பண்ணுறாங்க, கெமிஸ்ட்ரியில் எப்படி இருக்குது, எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறாங்க, எப்படி ஒரு இந்த ஆப்ரேஷன் பண்ணணுன்னாவே பயாலஜிக்கு மேக்ஸ் தேவை. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் எப்படி மேக்ஸ் போய் அப்ளை ஆகுது, ஒரு நம்ம இத்தனை கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஜியாகிரஃபியில் நம்ம என்ன பண்ணுறோம், மேக்ஸ் யூஸ் பண்ணுறோம். அது மாதிரி கணக்கு பார்க்கணும், பணம் வேணும்னா மேக்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. அது மாதிரி சப்ஜெக்ட் ஸ்கில்ஸில் லாங்குவேஜ் சப்ஜெக்ட்ஸ்லேயும் என்ன பண்ணுறோம், நம்ம கணக்கு இல்லாமல் இல்லை. அது ஃபைன் ஆர்ட்ஸ் வரைகிறதுக்கு கூட என்ன வேணும், ஒரு ஸ்கொயரை வரைகிறதுக்கு சும்மா கண்ணா பின்னான்னு இப்படி வரைஞ்சிட முடியுமா, இது பேர் ஸ்கொயரா, இல்லை அதுக்கு என்ன வேணும், ஒரு வரைகிறதுக்கு கூட ஒரு பூவோ ஒரு பட்டர்ஃப்ளையோ எது வரைகிறதுக்காக இருந்தாலும் கணக்குங்கிறது தேவைப்படுது இல்லையா. ஸோ ஒவ்வொன்றத்தையும் வச்சு நீங்கள் ஒன்றொன்றுத்தையும் இந்த புக்கிலேருந்து பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இதோட இந்த யூனிட் 1 முடிஞ்சது.